இந்த பிரவச்சன பரம்பரைய ஆரம்பிக்கிறதையே முதல் நாள்லயே ஒரு விஷயத்தை நல்லா விமர்சனம் பண்ணி பார்த்தது. அது அடிக்கடி பிரவச்சனத்துல சொல்லிண்டே வந்திருக்கோம். ஒரு ஜீவனுக்கு அதோட வாழ்க்கை லட்சியம், அந்த லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லட்சியம் சுகம், சுகத்தை அடையிறது, துக்கம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது யூனிவர்சலா லோகத்துல எங்க போய் பார்த்தோம்னாலும் எல்லாருக்குமே சகஜம். சுகமா இருக்கணும், துக்கிக்காம இருக்கணும், இது எல்லாருக்கும் சகஜம் லோகத்துல எந்த இடத்துல போனாலும். ஆனால் அந்த சுகம்ங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம் வெளி உலகத்துல எத்தனை நாளைக்கு தான் தேடிட்டு இருந்தாலும் கிடைக்க போறதில்லை. அது தன்னுடைய ஸ்வரூபமா தனக்குள்ள அறிஞ்சு அனுபவிச்சாதான் பரிபூர்ணமான நிலைய திருப்தியை அடைய முடியுமே தவிர, இந்த மனசு எத்தனை நாளைக்கு வெளியில பல விஷயங்கள் அலைஞ்சுட்டு இருக்கோ அத்தனை நாளைக்கு அது கொஞ்ச நேரத்துக்கு சுகத்தை அனுபவிக்கும், அப்புறம் டிசிலூஷன் ஆயிடும். கொஞ்ச நேரத்துக்கு சுகமா இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஏமாத்தி விடும். இப்படியே ஏமாந்து போற ஜீவன் எத்தனையோ ஜென்மாவா ஏமாந்துட்டு இருக்கு. எல்லா பக்தாலும் ஞானிகளும் அனுபவிச்சவாள் எல்லாருமே சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை, நான் எத்தனையோ ஜென்மாவா தவிச்சேனே, அனுபவிச்சேனே பகவானே. இந்த ஜென்மாவில மாத்திரமல்ல, எத்தனையோ ஜென்மாவா சத்தியத்தை தெரிஞ்சுக்காம லோகமே உண்மை நினைச்சுண்டு அலைஞ்சின்னு இருந்தேனே. முதல் நாளைக்கே இந்த சொன்னோமே, இந்த ஸ்வர்ண பட்சிகள், துவா சுபர்ணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே, ஒரே விரக்ஷத்தோட கிளையில இருக்கக்கூடிய ரெண்டு கிளிகள். அந்த ரெண்டு கிளிகளும் ஸ்வர்ணவர்ணமா இருந்தது. ஒரு கிளியை விட்டு விலகினதோடு கூட அதோட வர்ணம், அதோடைய நிறம் மங்க ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு சொன்னோம். இது மாதிரி ஜீவன் என்னைக்கு ஈசனை விட்டு விலகினானோ, ஜீவன் என்னைக்கு பரமாத்மாவை விட்டு விலகித்தோ, அதாவது பரமாத்மா அனுபூதியிலேருந்து விலகித்தோ, அன்னைக்கு துக்கம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறது. திருப்பியும் அது எப்ப கொண்டு போய் சேர்க்க போறது? சமுத்திரத்துக்கு, நதி உற்பத்தி ஸ்தானத்திலேருந்து ஒழுக ஆரம்பிச்சா அதோட லட்சியம் சமுத்திரம் தான். அது வேற எங்கெல்லாமோ போய் சுத்திட்டு வரும். அது மாதிரி ஒரு ஜீவன் பல யோனிகள்ல சுத்துறது. ஓரோ யோனிகள்லயும் ஓரோ சரீரத்திலையும் பர்ஃபெக்ஷன் ஆயிண்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஜடத்திலையும் இருக்கு, கல்லிலையும் மரத்திலையும் எல்லாம் ஜீவன் இருக்கு. ஆனா அதோட மேனிஃபெஸ்டேஷன், அது வெளியில வர்றதுதான் கம்மியா இருக்கு. மனுஷன்ல வரது கொஞ்சம் அதிகமா வருது. ஒரு ஞானியில பரிபூர்ணமா பிரகாசிக்கிறது. சுவாமி ராமதீர்த்தர் சொல்லுவார், அவருடைய ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். டிவினிட்டி ஸ்லீப்ஸ் இன் ராக்ஸ், it takes breath in plants, it moves about in animals and wakes up to consciousness in man அப்படின்னு சொல்லுவோம். பகவான், அதுவா அந்த ஈஸ்வரத்துவம், அந்த திவ்யத்துவம் ஜடத்திலையும் இருக்கு. ஆனா ஜடத்துல தூங்கின்னு இருக்கு, தெரியல. அப்படித்தான் ஜடம்ங்கிறது என்ன? இந்த கட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு ஏதோ அது ஒரு கான்கிரீட் வஸ்து மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்றா, இது அசங்காம இருக்கிற ஒரு பொருள் அல்ல, இதுல நிரந்தரம் வைப்ரேஷன் நடந்துட்டே இருக்கு. எல்லாத்தையுமா சுருக்கின்னு வந்து ஆட்டம்னு சொன்னா, ஆட்டத்துக்குள்ள நியூட்ரான் எலக்ட்ரான் சுத்தின்றே இருக்கு, எலக்ட்ரான் இப்படின்னு சொல்லி அது வேற கொண்டு வந்து நிறுத்தினான். வேதாந்தத்துல சாஸ்திரத்துல ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, இங்க எலக்ட்ரான்ஸும் கிடையாது, நியூட்ரான்ஸும் கிடையாது, அங்கேயும் துவைதம் ரெண்டு இருக்கு. அதுக்கும் மேல போச்சுன்னா இங்க அனுபவஸ்வரூபமா இருக்கிற போதம் தான் இருக்கு. போதம்னா என்ன? கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. அதைத்தான் உனக்கு எலக்ட்ரானாவும் நியூட்ரானாவும்
ஆட்டமாவும் மாலிக்யூலாவும் எல்லாம் தோணுறது. என்னைக்கு அது ரெண்டுன்னு தோணித்தோ அன்னையிலேருந்து இந்த பரம்பரை, அஜ்ஞான பரம்பரை ஆரம்பிச்சாச்சு. ஒண்ணுங்கிறது என்னைக்கு ரெண்டுன்னு பட்டுதோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஜீவன் சுத்தின்றே இருக்கு. இனி எப்ப இந்த சுத்துறது நிற்க போறது, எப்ப திருப்பியும் ஒண்ணுன்னு பாக்குறதோ அது வேற சுத்தின்னு இருக்கும். என்னைக்கு திருப்பியும் அந்த ஏகத்துவத்துல வந்து நிற்க போறதோ அது வேற திருப்பியும் சுத்தின்றே இருக்கும். இந்த சக்கரத்துல பிரமிச்சுட்டே இருக்கும். அந்த பிரமணத்துக்கு இடையில அநேக சரீரங்களால ஜனிச்சு மறிச்சு போயிட்டு இருக்கு. அப்புறம் மனுஷ சரீரத்துக்கு வருது. பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல சுகாச்சாரியால் சொல்றா, சிருஷ்டுவா புரா விவிதானி அஜயாத்ம சக்தியா. பகவான் வந்து தன்னுடைய மாயா சக்தியால பலவித ஜீவிகளை சிருஷ்டி பண்ணினார். புழு பூச்சி, அதுல இருந்து மேல கொஞ்சம் மிருகங்கள், 4 கால்ல நடக்கிற மிருகங்கள், அதுக்கப்புறம் 2 கால்ல நடக்கிற மிருகங்கள். மனுஷன் என்ன மிருகம் தானே, ஜந்து தான், எல்லாமே ஜந்து தான். ஜந்துன்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல வேணா ஒருத்தனை திட்டுறதுக்கு நம்ம ஜந்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சம்ஸ்கிருதத்துல ஜந்துங்கிறது ஒன்னும் திட்டுற வார்த்தை அல்ல. ஜந்துங்கிறது தமிழ் வார்த்தை அல்ல, சம்ஸ்கிருதம் வார்த்தை. அதோட மீனிங் ஒன்னும் திட்டுற வார்த்தை அல்ல. ஜாயதே இது ஜந்துஹு. எது எது ஜனிக்கிறதோ அதெல்லாம் ஜந்து தான். எது எது பறக்கிறதோ அதெல்லாம் ஜந்து தான். அப்படி ஜனிக்கிற ஜந்துக்கள்ல மனுஷ சரீரத்துக்கு வருது. மனுஷ சரீரத்துக்கு வந்தாலும் போராது. பகவானுக்கு இந்த ஜீவிகள் எல்லாம் சிருஷ்டி பண்ணியும் திருப்தி ஆகலையாம். மனுஷனை சிருஷ்டி பண்ணார், அப்பவும் திருப்தி ஆகல. எப்ப திருப்தி வந்ததுன்னு கேட்டா, பிரம்மாவலோகதிஷணம் உதமாபதேவா. ஒரு ஜீவன் வெளியிலேயே பலவித வஸ்துக்களை ஆஸ்வதிச்சுட்டு இருக்கிற ஜீவன் தன்னுடைய புத்தியை உள்முகப்படுத்தி உள்ள இருக்கக்கூடிய பொருளை எப்ப தேட ஆரம்பிச்சதோ அப்ப பகவானுக்கே ரொம்ப சந்தோஷமாச்சான். என்னோட சிருஷ்டி பூர்ணமாச்சு. ஏன்னா இப்பதான் பூர்ணமாச்சு அந்த சிருஷ்டி. ஏன்னா தன்னுடைய மூலத்துக்கு போக ஆரம்பிச்சுடுத்து இந்த ஜீவன், தன்னையே தேட ஆரம்பிச்சுடுத்து. இப்ப பூர்ணமாச்சுன்னு ஈஸ்வரனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. பிரம்மாவலோகதிஷணம் உதமாபதேவா. ஆனா அந்த பிரம்மாவலோகதிஷணைக்கு வர வர இந்த ஜீவன் எத்தனையோ ஜென்மா எடுக்க வேண்டி இருக்கு. பறந்தும் இறந்தும் போயிட்டே இருக்கு. பல சரீரத்தை கழட்டி போனோம். ஒரு சரீரத்தை எடுத்துக்கும், அந்த சரீரத்திலையும் கொஞ்ச நாள் ஆறதுக்குள்ள பூர்ணதை ஆகாது, கழட்டி போட்டுடும். திருப்பி வேற ஒரு சரீரத்தை எடுத்துக்கும். ஒரு சரீரத்திலையும் கொஞ்சம் 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 கொஞ்சமா உள்ள இருக்கக்கூடிய சைதன்யம் வெளிப்படுறது. நம்ம ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம்? இந்த சத்சங்கத்துல ஏன் வந்து உட்கார்ந்து இருக்கோம்? இதுக்காகத்தான். இந்த உள்ள இருக்கிற வஸ்து வெளியில பிரகாசிக்கிறதுக்காகத்தான் உட்கார்ந்து இருக்கோம். நம்மளா வந்து உட்காரல, நம்மளை ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. இல்லாட்டா ருச்சிக்க கூட செய்யாது. ஏன் இதுல ருச்சி ஏற்படுறதுன்னா, ருச்சி ஏற்படணும்னா கூட இது கொஞ்சம் வெளியில வந்தா தான் ருச்சி ஏற்படும். ஒரு ஸ்டேஜ்ல எத்தினாத்தான் இந்த விஷயங்கள் காதுல விழுந்தா கூட ருச்சி ஏற்படும். இல்லாட்டா காதுல விழுந்தாலும் கேட்க மாட்டோம். காதுல வேணா விழுமே தவிர கேட்க முடியாது. many hear, very few listen அப்படின்னு சொல்றது. காதுல விழுந்தா you are hearing. ஆனா அதனால கேட்டோம் சிரவிச்சோம்னு அர்த்தம் இல்லை. அது சிரவிக்கணும்னா ஹிருதயம் அது கூட சேர்ந்துக்கணும். ஹிருதயம் அது கூட சேர்ந்துக்கணும். ஹிருதயம் எப்ப சேர்ந்துக்கும்? எனக்கு அது கூட ஒரு ஐக்கிய பாவம் வரத்தான் சேர்த்துக்கும். அந்த ஐக்கிய பாவம் வரணும்னாலே ஜீவன் எத்தனையோ யோனிகள் கடந்து வந்திருக்கணும். மனுஷ சரீரத்துக்கு வந்து மனுஷ சரீரத்திலையும் நிறைய சுக துக்கங்களை அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாயி, ஸ்வர்ணத்தை நெருப்புல போட்டு ஸ்புடம் பண்ற மாதிரி துன்பப்புடத்தில் இட்டு என்னை தூயவன் ஆக்கி வைத்தாய். எல்லாரும் பிரசித்தமா பாடுற பாட்டு இல்லையா? எத்தனை அழகான வார்த்தை அது. துன்பப்புடத்தில் இட்டன் ஸ்புடம்னு வார்த்தை இது. ஸ்புடம் சம்ஸ்கிருதத்துல. ஸ்புடம்னா ஸ்புடம் பண்ணி எடுக்கிறது, சுத்தம் பண்ணி எடுக்கிறது. அது மாதிரி துக்கமாக கூடிய அந்த நெருப்புல போட்டு ஸ்புடம் பண்ணி எடுக்கிறது பிரகிருதி.
அப்படி எத்தனையோ ஜென்மா தாவி தாவி வர ஜீவன் அதுக்கு தெரியாம எதையோ தேடின்னு இருக்கு. இதுல கிடைக்குமா இதுல கிடைக்குமா பார்த்துட்டே இருக்கு. அப்படி பார்க்கிற ஜீவன் முள்ள லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் விலக்கி இனி இப்ப இதெல்லாம் அல்லாம சாஸ்வதமான பொருள் எது இருக்குன்னு கேட்கறது தான் அதோட லாஸ்ட் ஜென்மா. அந்த லாஸ்ட் ஜென்மாவில வந்து நிக்கிறது. அதுவரை சரீரத்தை கட்டி போட்டுட்டே இருக்கும். குழந்தைகள்லாம் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பா, நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். எவல்யூஷன், பரிணாமம் அப்படின்னு. பரிணாமம் என்ன? மிருகங்கள் வந்து மனுஷனா மாறித்து அப்படின்னு ஒரு டார்வினோட தியரி. அப்புறம் அவன் என்ன சொல்றா? மனுஷன் ஆனதோடு கூட சிருஷ்டி பூர்ணமாயிடுத்து அப்படின்னு சொல்றா. மனுஷன் வேற வந்ததோடு கூட இந்த எவல்யூஷன் பூர்ணமாயிடுத்து அப்படின்னு நிறுத்திக்கிறான். நிறுத்திட்டு இருந்த அடுத்த காலம் வர இப்போ கொஞ்சம் கூட மேல போக ஆரம்பிச்சிருக்கா. இப்ப கொஞ்சம் பிலாசபர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிந்தகர்கள் அவள்லாம் என்ன சொல்றான்னா, சரி மனுஷனானதோடு கூட எவல்யூஷன் பூர்ணமாகல, மனுஷனான அப்புறம் சரீரத்திலேருந்து உள்ளுக்கு போச்சு எவல்யூஷன். மனுஷன் ஆகிற வர சரீர தலத்துல எவல்யூஷன். மனுஷ சரீரத்துக்கு வர வர உடம்பு மாறிண்டே இருந்தது. மனுஷனான அப்புறம் என்ன ஆகுறது? உள்ள மாற்றம் ஏற்படுறது. அப்ப மனுஷன்லயே மிருக மனுஷன், மனுஷன்லயே ஜட மனுஷன் இருக்கான், மனுஷன்லயே சசிய மனுஷன் இருக்கான், மனுஷன்லயே மிருக மனுஷன் இருக்கான், மனுஷன்லயே மனுஷன் இருக்கான், மனுஷன்லயே மாதவ மனுஷனும் இருக்கான், ஈஸ்வர மனுஷனும் இருக்கான். மனுஷனோட சரீரத்திலேயே இது எல்லாமே காணலாம். ஏன்னா மனுஷ சரீரத்துக்குள்ள மீதி எல்லாத்துடைய அம்சங்களும் இருக்கு. மீதி எல்லா ஜீவிகளுடைய அம்சங்களும் மனுஷ சரீரத்துக்குள்ள இருக்கு. ஆனா மற்ற ஜீவிகள்ல மனுஷ சரீரத்தோட அம்சம் இல்லை. அப்ப இந்த மனுஷ சரீரம் வந்தாச்சுன்னா சைக்கோசோமேட்டிக் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றாவா. இப்போ சரீரத்திலேருந்து போய் உள்ள போய் எவல்யூஷன் நடக்கிறது. சைக்கோ பிசிக்கல் எவல்யூஷன் உள்ள போய் நடக்கிறது. இந்த மனுஷன் மிருகமா இருக்கிறவன் போய் கொஞ்சம் கொஞ்சமா வேலுக்கு வந்து தியாகம், தயை, தன்னிழப்பு, மற்றவாளுக்கு வேண்டி வாழறது, இப்படி இருக்கிற குணங்களை எல்லாம் வளர்த்தின்னு வந்து சித்தம் சுத்தமாயி மிருகத்துக்கு ஏதோ ஒரு சாப்பாடு போட்டதுன்னா என்னாம அடிச்சுக்கும் இல்லையா? இதே மாதிரி மனுஷாலும் இருக்கான். அதை விட்டு மனுஷன் என்ன பண்றான்? நான் அனுபவிக்கணும், பரத்தியாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு கொடுத்து வாழறதுங்கிற ஒரு தன்மைக்கு வரான். அதுலயும் மேல போய் தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பரத்தியார் நல்லா இருக்கணும்ங்கிற ஒரு ஸ்டேஜ். இதுதான் மனுஷன்லயே எவல்யூஷன். இப்படி இந்த தன்னிழப்பு எத்தனை கண்டு இருக்கோ அத்தனை கண்டு இவன் மேலுக்கு போயிட்டே இருக்கான். எத்தனை கண்டு இவன் தன்னை விட்டு கொடுத்து பழகிறானோ அத்தனை கண்டு மேல போயிட்டே இருக்கான். அது கண்டு இவனோட சரீரமும் மாறிண்டே இருக்கும், ஜென்மாவும் மாறிண்டே இருக்கும். லாஸ்ட்ல இந்த ஜீவனுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத ஒரு நிலை வரும். சரீரம் இருக்கு, ஆனா உள்ள அகங்காரம் இல்லை. சரீரம் இருக்கு, ஜீவனோட இருக்கு, ஆனா உள்ள காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் இதொன்னும் கிடையாது. யாருகிட்டையும் துவேஷம் கிடையாது, தான்கிற பாவம் கிடையாது. அப்புறம் உள்ள என்ன அனுபவம் இருக்கு? உள்ள நிறைஞ்ச ஈஸ்வரானுபவம் தான் இருக்கு. அந்தரங்கத்துல ஈஸ்வரானுபவம் தான் இருக்கு. பார்க்கறதெல்லாம் பகவத் ஸ்வரூபமா தெரியறது. தான் ஒரு வியக்தி, ஆணு பெண்ணுங்கிற நினைப்பு கூட இல்லை. பார்க்கறதெல்லாம் பகவானோட ஸ்வரூபமா தெரியறது. தனக்குள்ளேயும் பகவத் ஸ்வரூபத்தை தெரியறது. இது நிரந்தர அனுபவமா எவனுக்குள்ள இருக்கோ அவன் மனுஷனே அல்ல, நடக்கக்கூடிய கோவில் அவனோட சரீரம். அப்படி இருக்கிற சரீரத்துக்குள்ள ஈஸ்வரன் தான் இருக்கானே தவிர அங்க மனுஷன் அல்ல. அந்த நிலை வந்தாச்சுன்னா அந்த நிலைக்கு தான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்றோம். சரீரத்தில் இருக்கிறதையே அவ முக்தி நிலையை அடைஞ்சிட்டான். சரீரத்தில் இருக்கிறதையே அவ மறுபிறப்பு இல்லாத நிலையை அடைஞ்சுட்டான். சரீரத்தில் இருக்கிறதையே பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அடைஞ்சுட்டான்.
அவன் பிரம்மத்தை அறிஞ்சவன் அப்படின்னு உபனிஷத்து சொல்லலே. பிரம்மமே, பிரம்மத்தை அறிஞ்சவன் வேறே, பிரம்மம் வேறே நிற்க முடியாது. பிரம்மவித் பிரம்ம இவ பவதி. ஆனா அந்த நிலை அடையிற மட்டும் இந்த ஜீவன் எத்தனையோ ஜென்மாவில் சுத்திண்டே இருக்கும். இந்த நிலை அடையலைன்னா திருப்பியும் பிறக்க வேண்டி வரும். அதான் புனர்ஜென்மம் அப்படின்னு சொல்றோம். புனர்ஜென்மம்னா என்ன? புதிய ஒரு சரீரம் எடுத்துக்கிறது, அதுதான் அர்த்தம். புது ஒரு சரீரத்தை இந்த ஜீவன் எடுத்துக்கிறது. நேற்றுக்கு பகவான் சொன்னதை வாசிச்சோம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. தேகினா தேகத்துல இருக்கக்கூடியது அர்த்தம். ஜீவன் தேகத்துக்குள்ள என்ன இருக்கு? நான் இருக்கேன் இல்லையா? நான்ங்கிறதுனால நம்மள என்னத்தை உத்தேசிக்கிறோம்? நான்கிற அந்த கான்சியஸ்னஸ் விட்டு விடுறோம், பிரம்மத்தை விட்டு விடுறோம். இப்ப நான் சொன்னா என்ன உத்தேசிக்கிறேன்? நான் என்ன வெங்கட்ராமன் ஒருத்தர், எனக்கு சிலதெல்லாம் பிடிக்கும், சிலது பிடிக்காது. எனக்கு வாழ்க்கையில சில ஆசைகள் இருக்கு. சில பேர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. இது என்னோட அப்பா, இது என்னோட அம்மை. நான் பிராமணன், இந்த குடும்பத்துல பிறந்தவன், கேரளாவில் பிறந்தவன். எனக்கு வெஜிடேரியன் தான் பிடிக்கும், சுத்தமான ஆகாரமா இருக்கணும், அசுத்தமானது கண்டா எனக்கு பிடிக்காது. இதெல்லாமா சேர்ந்து ஒரு வியக்தித்வம் இருக்கு இல்லையா? இது எல்லாமா சேர்த்துட்டு தான் நான் கூப்பிடுறேன். இதுதான் என்னோட பவுண்டரி. இதுக்குதான் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்றது, வாசனாமய சரீரம். இந்த வாசனாமய சரீரத்தை எப்ப கண்டுபிடி? நமக்கு 3 சரீரம் இருக்கான், நமக்கு தெரியறது ஒரு சரீரம் தான். வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா 3 உடம்பு இருக்கு. இந்த 3 உடம்பு எதெல்லாம் கேட்டா, இது ஸ்தூல சரீரம், இது அன்னமயமான ஸ்தூல சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள இருந்து நம்மள பலதும் பண்ண வைக்கிறது இல்லையா? இப்படியே உட்கார்ந்து இருக்கிறது தானே, எல்லாரும் ஜட மாதிரி ஒரு சிலை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது தானே. ட்ரை பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். சூக்ஷ்ம சரீரம் என்னதுன்னு கண்டுபிடிக்கணும்னா வீட்டுக்கு போயிட்டு அசங்க மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே உட்கார்றத பசிக்கிறது இல்ல. இந்த ஏதோ மனம் வேற இப்படி வந்துட்டு இருக்கு, ஏதாவது வச்சிருக்காளோ என்னோ, போய் பார்த்து விடுறோமே அப்படின்னு நினைப்பு கூட தன்னை கூட தெரியாம தான் என்னத்தை நினைச்சுன்னு உட்கார்ந்து இருக்கணும், அது கூட மறந்து போய் அடுக்கொலைக்கு போறது. அப்புறம் தான் நான் 1/2 மணி நேரம் அசங்க மாட்டேன்னு உட்கார்ந்து இருந்தேன், என்னது என்னை எழுப்பி விட்டுதே, போய் ஏதோ அடுக்கொலையில போய் நினைக்காம போய் எடுத்து தின்னுறேனே, அது என்னது பண்ணித்து? உள்ள ஏதோ ஒரு ஆசை இல்லையா? பசின்னு ஒரு விகாரம், அதோடு கூட ஆசை. ஏதோ நன்னா சாம்பார் பண்ணியிருக்கா, இல்லாட்டா மிளகுட்டல் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு எண்ணம், அதை பத்தி இருக்கிற ருச்சி, ஆசை. இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதோடு கூட போறோம், உள்ள போய் கர்மா பண்றோம். இப்படி உள்ள இருந்து ஆசைகளை எழுப்பி நம்மளை கொண்டு வேலை பண்ண வைக்கிறது, அது சூக்ஷ்ம சரீரம். இந்த சூக்ஷ்ம சரீரத்தை கொஞ்சம் கூட நல்லா தெரியணும்னா என்ன வேணும்? ராத்திரி படுத்துன்னு தூங்குறத, சௌக்கியமா தூங்கணும்னு நினைக்கிறது, பலவித சொப்பனங்கள் காண்றது இல்லையா? நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறது, என்னெல்லாம் சொப்பனங்கள் காண்றது? நம்மளை பயப்படுத்துற மாதிரி இருக்கிற சொப்பனங்கள்லாம் காண்றது. இந்த சொப்பனம் எல்லாம் யாரு காட்டுறா? நம்ம தான் தூங்கிட்டு தானே இருக்கோம். லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டுல படுத்துட்டு தூங்குறோம், சொப்பனம் பளிச்சுன்னு தெரியாது. பகல் வேளையில கண்ணு சரியா தெரியாதவளுக்கு கூட சொப்பனம் நல்லா தெரியும், அங்க கண்ணாடி ஒன்றும் வேண்டாம். அப்படி ஏதோ உள்ள இருந்து சொப்பனத்தை காட்டுறதோ, பலவித சித்திரங்களை காட்டுறதோ, அதுதான் சூக்ஷ்ம சரீரம். இனி அதையும் கடந்து போய் ஒரு சரீரம் இருக்கு. அது அது லாக்கர். நம்ம வீட்டில் சில சொத்துக்களை எல்லாம் நம்ம பூட்டி வச்சுப்போம், யாருக்கும் கொடுக்காம இருக்கிறது. அது திறக்கவே மாட்டோம். எப்பாவது ரொம்ப ஒரு அர்ஜென்ட் நீடு வரத்தான் அது திறந்து அதுக்குள்ளே இருக்கிறதுல எடுப்போம் இல்லையா? அது மாதிரி ஒரு சரீரம் காரண சரீரம்னு பேரு. அந்த காரண சரீரம் எங்க தெரியறதுன்னு கேட்டா, கனவும் இல்லாத தூக்க நிலை, சொப்பனமும் இல்லாம தூங்குற நிலையில காரண சரீரம் அப்படின்னு இருக்கு. அதாவது அங்க ஒன்னும் தெரியல, சௌக்கியமா தூங்கினேன்னு சொல்றோம்.
ஆனா அந்த தூங்குற சமயத்துல உள்ள ஒரு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. என்ன அது நமக்கு தெரியாது என்ன நடக்கிறதுன்னு கேட்டா, ஒரு கடைக்காரன், மளிகை சாமானம் எல்லாம் விற்கிற கடைக்காரன், சாயந்தரமானா கடையெல்லாம் பூட்டி என்ன பலகையை போட்டு எல்லாம் மூடி அந்த கடைக்குள்ளேயே உட்கார்ந்து அவனுக்கு கிடைச்ச பணத்தை எல்லாம் எடுத்து பார்த்து 5 ரூபா நோட்டு வேற, 10 ரூபா நோட்டு வேற, 100 ரூபா நோட்டு வேற, 50 பைசா வேற, 1 ரூபா வேற, எல்லாத்தையும் வேற பிரிச்சு கேலரியா போட்டு வைப்பான் இல்லையா? இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஜீவன் எல்லாத்தையும் நிறுத்தி தூங்கறத அந்த காரண சரீரம், அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட ஆளு இன்சார்ஜ், அந்த தேவதை, அதிஷ்டான தேவதை என்ன பண்ணும், இவனுக்கு சம்பாதிச்சு வச்சுருக்கிற வாசனைகளை எல்லாம் அதாவது கேலரியில போட்டு வைக்கும். சிலப்ப இந்த சரீரத்தில் அதை உபயோகப்படுத்தவே செய்யாது. பின்னால ரிட்டையர் ஆனப்புறம் உபயோகிச்சுக்கிறோம்னு டெபாசிட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இது அப்படியே டெபாசிட் பண்ணி வச்சுக்கும். சிலப்ப அடுத்த சரீரத்துல தான் உபயோகப்படுத்தும். இந்த சரீரத்தில் உபயோகப்படுத்தவே செய்யாது. அங்க நல்லா ஸ்டோர் பண்ணி போட்டு போட்டு வச்சுக்கும், கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கும். சிலப்ப இந்த சரீரத்தில் அவனுக்கு நிறைய சுகம் அனுபவிக்கிறதுக்கு இருக்கும். இந்த ஜென்மாவில நிறைய பாபத்தையும் பண்ணுவன், அதையெல்லாம் எடுத்து நல்லா பெட்டியில போட்டு வச்சுக்கும். அடுத்த சரீரத்தில் ஆனப்ப கரெக்ட் டைம்ல அதுக்கு ஃப்ரூயிஷன் பீரியட்ல அதை திறந்து விடும். அப்ப அதெல்லாம் அனுபவத்துக்கு வரும். நமக்கே தெரியும் இது. சிலதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம பிரதீட்சிக்காம பலது நடக்கிறது, நினைக்காம சில கெட்ட அனுபவங்கள் வருது, துக்கங்கள் வருது. தியானம் பண்ணணும் உட்கார்ந்துக்கிறவாளுக்கு நல்லா தெரியும். ஏதோ நல்லா தியானம் பண்றோம்னு உட்கார்ந்துக்கிறத இத்தனை நாளைக்கு இல்லாத கெட்ட எண்ணங்கள்லாம் உள்ளேந்து வரும். அப்பாடா தியானம் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் கூட நான் நல்லா இருந்தேன், தியானம்னு உட்கார்ந்தப்பதான் இப்படி கெட்ட எண்ணம் எல்லாம் எனக்குள்ளேந்து வருது. என்ன அறுதி தெரியுமா, இந்த தியானம் பண்றதுக்குன்னு உட்கார்றத இவன் இந்த காரண சரீரத்தை போய் நோக்கு பண்றான். அப்ப அதுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கிளம்பதான் வேணும். அதெல்லாம் வெளியில வந்து தான் இல்லாம ஆகணும். ஆனா அதுக்குள்ள எல்லாம் போட்டு வச்சுருக்கான். இந்த பழைய வீடுகள் எல்லாம் 8 கட்டு வீடு, 4 கட்டு வீடெல்லாம் இருக்கும். அந்த வீடுகள் எல்லாம் அறை அப்படின்னு வச்சுருப்பான். அந்த அறை திறக்கவே மாட்டான். வருஷத்துல இருக்கா 2 வருஷத்துக்கு இருக்கா திறப்பான். அது திறந்து கழிஞ்சா அதுக்குள்ள சிலந்தி, எட்டுக்காலி, கரப்பு, எலி, எல்லா ஜந்துக்களும் அதுக்குள்ள இருக்கும். உள்ளா மாறால் எல்லாம் இருக்கும். அது மாதிரி இந்த காரண சரீரம் திறக்காம பூட்டி வச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள எல்லாம் இருக்கு. அது எப்ப திறக்கிறோமோ எல்லாம் வெளியில வரும். இந்த காரண சரீரத்துலதான் வாசனைகள் கிடக்கிறது. இந்த காரண சரீரம் போனாதான் ஒரு ஜீவனுக்கு பரிபூர்ணமான முக்தி நிலை சித்திக்கிறது. சூக்ஷ்ம சரீரத்தை மாத்திரம் அடக்கினா போறாது. காரண சரீரமும் எப்போ கிளியர் ஆகிறதோ அப்பதான் ஒரு ஜீவனுக்கு ஆத்ம அனுபவம், ஆத்மா என்னதுங்கிறது பிரகாசிக்கிறது. ஆனா அப்பதான் ஆத்ம ஞானம் ஏற்படுறது. அந்த காரண சரீரமும் அழியற போது. இது 3 சேர்ந்து 3 ட்ரெஸ் போட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஒரு ஷர்ட் போட்டு உள்ள ஒரு பனியன் போட்டுக்கிறோம் இல்லையா? ஆனா பகவான் நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல உண்டாக்கி வச்சிருக்காரு பாடி. ஒரு கோட்டு, ஒரு ஷர்ட், ஒரு பனியன். அது மாதிரி ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், 3 சரீரத்தை ஈஸ்வரன் கொடுத்திருக்கார். ரொம்ப குளிர். இப்ப ஸ்வெட்டரும் போட்டுக்கிற மாதிரி இந்த வெளியில இருக்கிற சரீரம் வெறும் ஸ்வெட்டர், அதுக்குள்ள இருக்கிற சரீரம் சூக்ஷ்ம சரீரம், அதுக்கும் உள்ள இருக்கிற சரீரம் காரண சரீரம். இந்த ஜீவன் இந்த ஜன்மாவில் பண்ணக்கூடிய பல கர்மாக்களுடைய வாசனைகளையும் இந்த காரண சரீரம் ரிசீவ் பண்ணி வச்சுக்கும். நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வேணா மற்றவாளை ஏமாற்றி விடலாம், ரொம்ப நல்லவனா நடிக்கலாம், பலவித கெட்ட கர்மாவையும் பண்ணி பலவித தூஷ விருத்திகளையும் நடந்து மற்றவங்க கண்ணுல டஸ்ட போட்டு விடலாம். ஆனா நம்ம கண்ணிலே தான் நம்ம பொடி போட்டுக்கிறோம்னு நமக்கு தெரியறது இல்லை. நம்ம என்ன பண்ணினாலும் உள்ள வந்து உட்காந்து சொல்றது இல்லையோ, நீ பண்றது தப்பு தப்புன்னு சொல்றது, பண்ணினதெல்லாம் வாங்கி உள்ள வச்சுக்கிறது. ஞானிகளுக்கு தெரியும் இது எங்க இருக்குன்னு. ஒரு பெரிய மகாத்மா, அவருடைய ஒரு சிஷ்யர், அவர் ஒரு சொன்னார். அவர் முதல்ல நாஸ்திகனா இருந்தவர்.
அந்த நாஸ்திகனா இருந்தவர் இந்த மகாத்மாவுடைய சிஷ்யர் ஆயிட்டார். காசியில இருந்தார் அவர். அப்ப அவர்கிட்ட நீங்க எப்படி போய் உங்க நாஸ்திகத்தை எல்லாம் விட்டு இவர் கூட சேர்ந்தீர்கள் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், நான் இந்த மகாத்மாவுடைய பிரவச்சனத்தை கேட்கறதுக்கு நான் போனப்போ அவருக்கு இன்னும் என்னை பார்த்ததுல இருந்து ரொம்ப பிடிச்சது. அவர் என்ன கூப்பிட்டு சொன்னார், நீ உன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கிட்ட வந்து சேர்ந்துடு அப்படின்னு சொன்னார். அப்ப நான் ஒத்துக்கல. என்னுடைய பிராரப்தம் என்னதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். ஆனா அவர் என்கிட்ட வந்து சேர்ந்து விடு சொன்னப்ப நான் ஒத்துக்கல. அப்ப அவர் அடுத்த நாளைக்கு என்ன வர சொன்னார். தனிமையில ஒரு ரூம்ல வந்து இவ 2 பேருமா கொஞ்ச நேரம் பேசிண்டாலாம். அப்ப இந்த ஆசாமியை கூப்பிட்டு அந்த சாது இவர்கிட்ட சொன்னாராம், உனக்கு உன்னோட உள்ளேயே குத்தலையா அப்படின்னு கேட்டாராம். அப்ப இவர் சொன்னது, எனக்கு எதுக்கு குத்தணும்னா வாழ்க்கை பூரா நல்ல கர்மா தான் பண்ணிருக்கேன், நல்லதுதான் பண்ணிருக்கேன், யாருக்கும் ஒரு கெடுதலும் பண்ணலையே. நீ உன்னையே ஏமாத்திக்காத. 15 வருஷம் முன்னால ஏதோ ஒரு சிட்டி, அந்த சிட்டியில நீ ராத்திரி காரை ஓட்டின்னு போறத என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாராம். தூக்கி வாரி போட்டு எடுத்துங்கிறார் அவர். என்னாச்சுன்னா 15 வருஷம் முன்னால இவர் ஒரு சிட்டியில காரை ஓட்டின்னு போறத தெரியாம யாரையோ காரை எடுத்து மோதிவிட்டார். ராத்திரி 12 மணிக்கு மோதினத்துல அந்த ஆளு அந்த ஆன் த ஸ்பாட் க்ளோஸ். ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை. அதனால என்ன, இவர் பாட்டுக்கு ஓட்டின்னு போயிட்டார். யாருக்கும் தெரியாத வழியோ ஓட்டின்னு போயிட்டார். எங்கிருந்தோ வந்தவர் வழியில மோதினார். காக்கிறதுக்கு ஆறும் இல்லைங்கிறதுனால ஓட்டின்றே போயிட்டார். அவரும் எப்படியோ அத தன்னையே மாத்திண்டு தனக்குள்ள எங்கேயோ வச்சுன்னு மறந்தாச்சு நினைச்சுட்டு இருக்கார். ஆனா எங்கேருந்தோ வந்து எத்தனையோ தூரக்க போய் இந்த வேலையை பண்ணியிருக்கார். தான் மறந்தாச்சுன்னு அவர் தன்னையே சாட்டிஸ்ஃபை பண்ணி நினைச்சுட்டு இருக்கார். தனக்குள்ளேயே அது இருக்குங்கிறது அவருக்கே தெரியாது. ஆனா இவர் அந்த வசத்தின்னு வந்தார். ஏன் வசத்தின் வர எப்படி முடிஞ்சது? அந்த காரண சரீரம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கு. இந்த மகாத்மாவே பின்னால சொன்னார், இது எப்படி உங்களுக்கு முடிஞ்சதுன்னு கேட்டப்போ, இது வந்து என்னுடைய திவ்ய திருஷ்டி எல்லாம் உன்னை பார்த்த உடனே உனக்குள்ள ரெக்கார்டு பண்ணி ஃபைல்ல போட்டு வச்சுட்டு இருக்கிய. உனக்கு வேணா வாசிக்க தெரியல, எனக்கு வாசிக்க தெரிஞ்சது. அப்படித்தான் பார்வையில அந்த ஒரு பாவத்தை வசத்தின் வந்து இவருக்கு மேல் வழியை காட்டுறதுக்கு உபயோகப்படுத்தினார். அப்ப இது ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கு. நமக்கு தெரியாது, நம்ம வேணா மறந்துடலாம். இப்படி எத்தனையோ ஜென்மாவில் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கும். இந்த ரெக்கார்டு பண்ணி வச்சுண்டு இதோட எல்லாமே கலெக்ஷன் தான் உள்ள இருக்கு. மரண சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, மரண சமயத்துல இந்த ஜீவன் சரீரத்தை விட்டுடும். முதல்லயே சரீரத்தை விட்டுடும். அப்புறம் சூக்ஷ்ம சரீர தளத்துல போய் நிற்கும். நம்ம என்ன பண்றோம், ராத்திரி படுத்துக்கிறத சரீரத்தை விட்டு விடுறோம். சரீரத்தை மறந்துட்டு சூக்ஷ்ம சரீரத்துல கொஞ்ச நேரம் நிற்கிறோம் இல்லையா? தூங்குறதுக்கு முன்னால என்ன பண்றோம், சரீரத்தை மறந்து கொஞ்ச நேரம் கனவு காண்றோம். கனவு காண்டப்புறம் கனவையும் வேண்டாம்னு வச்சு தூங்குறோம். கார்த்தால எழுந்திருக்கிறதையும் பலப்பொழுதும் தூக்கத்திலிருந்து கனவு நிலைக்கு வந்து நினைவு நிலைக்கு வரும். இதே மாதிரி மரண சமயத்திலையும் ஒரு கனவு நிலையில இந்த ஜீவன் போயிடும். இந்த ஜென்மாவில் என்னென்ன வாசனைகள் எடுத்து வச்சுருக்கோ அந்த வாசனைகள் எல்லாம் முன்னால வந்து நிற்கும். அதுல எது ஆழமான வாசனையோ அந்த வாசனை முன்னால வந்து தனக்கு அடுத்த ஜென்மாக்கு தகுந்த ஒரு சரீரத்தை சங்கல்பம் பண்ணிட்டு இந்த ஜீவனை இழுத்துன்னு போயிடும், அப்படியே அபகரிச்சுன்னு போயிடும். இந்த டாபிக்கை தான் வியாசரும் சங்கரருமா பார்த்துட்டப்ப சர்ச்சை பண்ணிண்டா. சங்கர விஷயத்துல நம்மளுக்கு கதை சொல்றத பார்த்தோம். ஸ்ரீசங்கரரும் வியாசருமா பார்த்துட்டப்போ
உத்தரகாசியில வச்சு பார்த்து சந்தர்சிச்சப்போ இந்த விஷயத்தை தான் சர்ச்சை பண்ணிண்டா. ஜீவன் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறத இந்த வாசனைகளை எடுத்துட்டு போறதா எடுத்துக்காம போறதா அப்படின்னு அப்படியே எடுத்துட்டு தான் போறதுங்கிறது தீர்மானம். இந்த வாசனைகளை எடுத்துட்டு இனி ஒரு சரீரத்துக்கு போறது. வாஸ்தவத்துல இந்த வாசனைக்கு தகுந்தபடி ஒரு சரீரத்தை அதுவே பண்ணிக்கும். அதனாலதான் சாமுத்திரிகா லட்சணம்னு எல்லாம் சொல்றோமே. ஒரு உடம்ப ஒரு ரூபத்தை பார்த்தாலே அந்த ஆளு எப்படி இருக்கிறவர்னு கிட்டத்தட்ட அறிவு இருக்கிறவாளுக்கு தெரியுது. எப்படி அவனோட வாசனைனா அவன் உடம்பு, அவன் வாசனைக்கு தகுந்தபடிதான் ரூபமும் இருக்கும். அதனால்தான் அது. அப்போ இந்த வாசனைக்கு தகுந்தபடி வாசனைங்கிற நூலை வச்சு நெய்த ஒரு துணி தான் உடம்பு. வாசனைங்கிற அந்த நூலை வச்சு நல்லா அதை இணக்கின ஒரு துணியை தான் உடம்பு. அப்படி அந்த உடம்ப மாத்தி 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 வஸ்திரத்தை போட்டுக்கிறது இந்த ஜீவன். ஒரு வஸ்திரத்தோட காலம் ஆயிடுச்சுன்னா அடுத்த வஸ்திரத்தை போட்டுக்கும். இதுல இருந்து தப்பிச்சுக்கவே முடியாது. இட்ஸ் அன்டினயபிள் ஃபேக்ட். இது வேணும்னா நம்ம எல்லாம் பூனை பால் குடிக்கிற மாதிரி ஒன்னும் கிடையாது, கண்ண முடின்னு பால் குடிக்குமா பூனை, யாரும் பாக்குறது இல்லைங்கிறதுக்காக. அது மாதிரி நமக்கு பண்ணிக்கலாம். ஆனா நமக்குள்ளேயே ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. ஒரு ஆக்ஷனும் உள்ள போய் இம்ப்ரெஷன் போடுறது. அந்த இம்ப்ரெஷன் சம்ஸ்காரமாகும். இதோட ப்ரோசஸ் சொல்றேன். இதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்றேன். கோபப்பட்டுக்கிறோம், கோபத்தினால ஏதோ கர்மா பண்றோம், ஏதோ ஒரு கர்த்தவியம் பண்றோம். அந்த ஒரு வாட்டி அந்த இரிட்டேஷன் வந்துடுச்சுன்னா எனக்கு எல்லாம் காமனா இருக்கிற ப்ராப்ளம் ஆனதுனால கோபம்னு எடுத்துட்டேன். கோபம் வந்தது, யாரோ நம்மளை பத்தி ஏதோ சொன்னா காதுல விழுந்தது, கோபம் வந்துடுத்து. கோபம் வந்தா வாயால கண்டதை சொல்றோம். அந்த கோபம்ங்கிறது என்னது? உள்ள இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதானே இரிட்டேஷன். அது வர்றது, அது வந்தாச்சுன்னா ஒரு வாட்டி வந்தாச்சுன்னா அது உள்ள போய் உட்காந்துக்கும். அதுக்கு விருத்தின்னு பேரு. சும்மா ஒரு கோபம்னு ஒண்ணு வந்ததுன்னா அதுக்கு விருத்தின்னு பேரு. அந்த விருத்தி திருப்பி 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 ரிப்பீட் பண்ணிட்டு வச்சுங்க. அடிக்கடி கோபப்படுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தது வச்சுங்க, அந்த விருத்தி ரொம்ப ஆழமா போயிடும். அதுக்கு சம்ஸ்காரம்னு பேரு. சம்ஸ்காரம். அந்த விருத்தி சம்ஸ்காரம் ஆயாச்சுன்னா இட் கெயின்ஸ் பவர். விருத்தியா இருந்தா அவ்வளவு பவர் இல்லை. அது சம்ஸ்காரம் ஆயாச்சுன்னா என்ன ஆகும்? அந்த டைம் ஆனா அது கோபப்பட வைக்கும். நம்மளை கோபப்படாம நம்மளால இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி அடிக்கடி கோபப்பட்டுக்கணும்னு தோணும். அதனால்தான் சில பேருக்கெல்லாம் சில டைம்ல இல்லையா, சில பேருக்கெல்லாம் காத்தாலையானா ஒரு 2 மணி நேரம் ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னால வீட்டுல ஒரு குருக்ஷேத்திரம் பண்ணிட்டு போனோம். அதுக்கப்புறம் இவாதான் கோபப்பட்டுண்டாளான்னு தோணுவா. அவளுக்கே தெரியாது, மாறிவிடுவா. ஏன்னா அந்த பீரியட் அர்த்தம் இந்த சம்ஸ்காரம் இவாளை தோன்றது. இது அப்படியே போய் உள்ள போய் உட்கார்ந்துண்டா அதுக்கு பேரு வாசனைன்னு பேரு. இப்படி அநேகம் கோபம்னு சொன்னேன். இதே மாதிரி காமம், இதே மாதிரி திருட்டு, இதே மாதிரி மத்தவாளை பத்தி இருக்கிற பொறாமை, இதே மாதிரி நான் எனக்கு வேணும், எனக்கு சுகமா இருக்கணுங்கிற அம்பிஷன், பலவித விற்த்திகளை உண்டாக்கி அந்த விற்த்திகள் எல்லாம் சம்ஸ்காரமா மாறி அந்த சம்ஸ்காரம் எல்லாம் கலெக்டடா உள்ள போய் உட்காந்துக்கும். உள்ள போய் உட்கார்ந்து நமக்கு தெரியவே செய்யாது. இது ஒரு மேகம் போல, ஒரு கிளவுடு போல உள்ள போய் அப்படியே நிற்கும். ஆனந்தத்தை மறைச்சுட்டே இருக்கும், நிம்மதியை மறைச்சுட்டே இருக்கும், ஆத்மாவோட ஸ்வரூபமான அமைதி அந்த சாந்தியை மறைச்சுட்டே இருக்கும். அது கட்டபிடிச்சுட்டே இருக்கும். இதுதான் மனசு கட்டபிடிக்கிறதுன்னு சொல்றது. மனசு கட்டபிடிச்சுட்டே இருக்கும். அந்த கட்டபிடிச்ச மனசு எதை தாங்கி நிற்கிறதுனா நான்கிற விசாரம், நான்கிற அகங்காரம். இது என்னோடது. எனக்கு ரொம்ப கோபம் வரும், நீங்க எங்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு நானே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நான் ரொம்ப கோபக்காரன், ஏன்னா அது என்னோட வாசனை. இப்படியே அந்த விற்த்திகளை எல்லாம் சேர்த்து இதுதான் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு.
அப்புறம் என்ன ஆறுது, இந்த ஜீவன் ஏதோ காரணவசால் மரணம் ஆறுது. மரணம் வேற இவன் ஒன்னும் சேஞ்சே பண்ணல. அந்த மரணம் வர வர எத்தனை கம்பீரமான பிரச்சனை பாருங்க. நம்ம ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு இருக்கோம். நமக்குள்ள என்ன நடக்கிறதுங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி பொறுத்த பாருங்க. மரணம் வேற நம்ம ஒன்னையுமே சேஞ்ச் பண்ணல. மரணம் வேற எனக்கு என்ன துவேஷம் இருக்கோ அது அப்படியே வச்சுட்டு இருக்கேன். ஏதோ சுவாமிகிட்ட எல்லாம் வேணாம் பூஜையெல்லாம் பண்ணுவேன் இருக்கும், ஆனா இதெல்லாம் மாத்திக்க மாட்டேன். சாமிக்கு வேண்டதெல்லாம் எது கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துடுவேன். ஆனா எனக்குள்ளே இருக்கிற துவேஷம், எனக்குள்ள இருக்கிற பொறாமை, எனக்குள்ள இருக்கிற பயங்கரமான ஆசைகள், மற்றவாள் எல்லாம் புறந்தள்ளி முன்னால போனங்கிற அம்பிஷன், இப்படி இருக்கிற பலதும் அப்படியே வளர்த்தி 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 வச்சுன்னு ஒரு பிசாசு மாதிரி அது உள்ள இருக்கும், ஒரு பூதம் மாதிரி அது உள்ள இருக்கு. அது மரண நாள் வரை சேஞ்ச் பண்ணல, அப்படியே போறது வச்சுங்க. மரணம்ங்கிற ப்ரோசஸ் வந்தா சரீரத்தை எரிச்சால் இதுக்கு ஒன்னும் ஆகாது. சரீரம் பாட்டுக்கு எரிஞ்சு போகுமே தவிர இந்த சேர்த்து வச்சுட்டு இருக்கிற இந்த விகாரங்கள் இருக்கு. இப்ப சரீரம் இல்லாத சொப்பன நிலையில அது எப்படி வேலை பண்ணிட்டோ அதே மாதிரி இந்த சரீரத்தை நெருப்பு வச்சு கொளுத்தினாலும் இந்த சூக்ஷ்ம சரீரமானது நான்கிற அகங்காரத்தோடு கூட சேர்ந்து, அந்த அகங்காரத்தோடு கூட சேர்றது தான் அதுக்கு ஜீவன் பேரு. அதேபடி துவேஷத்தோடு கூட, அதேபடி விகாரங்களோடு கூட, அதேபடி காமம் குரோதம் முதலான விருத்திகளோடு கூட, அதுவா அப்ப நல்ல விகாரங்களா இருந்தா நல்ல நல்ல வாசனைகளோடு கூட எல்லாத்தோடு கூடயும் சேர்ந்து அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கிறது அது என்ன பண்ணும், அதுக்கு மேல இருக்கிறது தான் நமக்கு புரியாத விஷயம். அது என்ன பண்ணும், வேற ஒரு சரீரத்தை சங்கல்பிச்சுக்கும். பாகவதத்துல திருணஜலூகைவ அப்படின்னு வசுதேவர் சொல்றார் கம்சன் கிட்ட. கம்சன் தேவகியை வெட்டுறதுக்கு வாழ வசத்தின உடனே கம்சன் கிட்ட வசுதேவர் சொல்றார், கம்சா இந்த மரணத்தை பார்த்து பயந்துக்கிறியே, மரணம் ஜென்மங்கிறது தேகேன சகஜாயது, சரீரம் வரத்தையே மரணமும் கூட பிறந்தாச்சு. ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு இந்த ஜீவன் போறது திருணஜலூகா. திருணஜலூகான்னா புல்லட்டைன்னு சொல்லுவான். இந்த புல்லுல இருக்கிற புழு அது ஒரு புல்ல விடுறதுக்கு முன்னால இனி ஒரு புல்ல பிடிச்சுக்கும், இனி ஒரு புல்ல பிடிச்சுட்டு தான் இங்க இருக்கிற புல்ல விடும். அது மாதிரி இந்த ஜீவன் ஒரு சரீரத்தை விடுறதுக்கு முன்னால சங்கல்பத்தினாலேயே ரெடி பண்ணிட்டு விடும். இனி ஒரு சரீரத்தை சங்கல்பத்தினாலேயே ரெடி பண்ணிட்டு விடும். மரணத்துக்கு முன்னால ஒரு சொப்பன லோகத்துக்கு விழுந்துடும். அந்த சொப்பனத்துல தனக்குள்ளே இருக்கிற வாசனைகள் எல்லாம் மேல கொண்டு வரும். கட்டோபனிஷத்துல யமன் இதுதான் உத்தரம் கொடுக்கிறார், ஆன்சர் கொடுக்கிறார் நச்சிகேதஸோட கொஸ்டினுக்கு. நச்சிகேதஸ் கேட்கிறான், மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுறது? சில பேர் சொல்றா இந்த ஜீவன் இருக்குங்கிறா, சில பேர் சொல்றா இல்லைங்கிறா, உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்கிறான் நச்சிகேதஸ். அதுக்கு யமன் சொல்றார், ஸ்தானுமன்யே பிரபத்யந்தே சரீரத்வாய தேகினஹ, யோனிமன்யே பிரபத்யந்தே சரீரத்வாய தேகினஹ, ஸ்தானுமன்யேன சயந்தி யதா கர்ம யதா ஸ்ருதம். அப்படி இவன் என்னென்ன கர்மா பண்ணியிருக்கானோ, என்னென்ன கேட்டு கேட்டு சேகரிச்சு வச்சுருக்கானோ அதோடெல்லாம் வாசனைக்கு தகுந்தபடி சிலதெல்லாம் சில யோனிகள்ல ஜந்துக்களாவோ மனுஷனாவோ பிறக்கும், சிலது ஸ்தானு மரமாவும் மட்டையாவும் எல்லாம் போய் நிற்கும். அவனோட வாசனைக்கு தகுந்தபடி அங்கங்க போய் நிற்கும். அவனுடைய கர்மத்துக்கு தகுந்தபடி, அவனுடைய ஆசைகளுக்கு தகுந்தபடி அதாவது ஜீவன் அதாவது யோனிகள்ல போய் நிற்கும். இதுதான் இதுக்கு ஆன்சர். இதைத்தான் பகவானும் இங்க சொன்னார், வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய. ஒரு சரீரத்தை வச்சுட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல பண்ண முடியாது. இவனுக்கு நிறைய லோகத்துக்கு துரோகம் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனா ஒரு சரீரத்தை வச்சுட்டு ஒரு லிமிட்டு மேல அவனால துரோகம் பண்ண முடியலைன்னு வச்சுங்க, என்ன பண்ண அந்த சரீரத்தை விட்டு நல்லா துரோகம் பண்றதுக்கு எப்படி ஒரு சரீரம் கிடைச்சா முடியுமோ அது மாதிரி சரீரத்தை எடுத்துக்கும். லோகத்துக்கு நிறைய நன்மை பண்ணணும்னு ஒருத்தனுக்கு ஆசை இருக்கு, இந்த சரீரத்தை வச்சுன்னு ஒரு லிமிட்டுக்கு மேல முடியல, அப்ப என்ன பண்ண முடியும், அதுக்கு தகுந்தபடி ஒரு சரீரத்தை எடுத்துக்கும். அவதார புருஷால் நம்ம கூப்பிடுறோமே, அவளை சாஸ்திரியமா வியாக்கியானம் பண்றா என்ன சொல்றா தெரியுமா? அவதார புருஷாளுங்கிறாளே அவ யாரு அப்படின்னு கேட்டா,
ஜீவன் முக்தி நிலையை அடைஞ்ச ஜீவன் அப்பவும் பரிபூர்ணமா முக்தி சுகத்துல கலந்துக்காம கான்சியஸா ஒரு ஆசையை வச்சுக்குமாம் திருப்பி இந்த லோகத்துக்கு மங்களம் பண்ணணும் அப்படின்னுட்டு. திருப்பி இந்த லோகத்துல யாருக்கோ நல்லது பண்ணணும்னு ஒரு ஆசையை வச்சுக்கணும். அந்த ஆசையை வச்சுனா தான் சரீரத்துக்கு வர முடியும். அப்படி ஒரு ஆசையை வச்சுன்னு இருக்கிற ஜீவன் சரீரத்தை எடுக்கிறது தான் மற்றவாளுக்கு அவதார புருஷாலா இருக்காவா. அந்த ஜீவன் கான்சியஸா இறங்கி வந்திருக்கு, ஒரு ஆசையை வச்சு இறங்கி வந்திருக்கு. அப்படி இருக்கிறவாள்தான் நம்ம அவதாரம் அப்படின்னு கூப்பிடுறோம். மகாத்மாக்கள் சிலவாள்லாம் பிறக்கிறதையே ஞானிகளா இருக்கா, சிலவாள்லாம் ஜென்மனாவே பூர்ண புருஷாலா இருக்கா. சகஜமாவே அவகிட்ட ஞானம் இருக்கு, பக்தி இருக்கு, வைராக்கியம் இருக்கு, தயை இருக்கு, காருண்யம் இருக்கு, அகங்காரம் இல்லாம இருக்கா. இதெல்லாம் எப்படி வருது? இது எங்கேயோ எல்லாம் பூர்ணமாயாச்சு, ஆனா சின்னதா எதையோ வச்சு திருப்பி வந்திருக்கான். அப்படி வரதுனாலதான் அவளை அவதாரமா நமக்கு படுறது. அந்த ஸ்டேஜ் வர வர வஸ்திரத்தை அவுத்து போடுற மாதிரி சரீரத்தை அவுத்து போட்டுட்டே இருக்கும். மிருக சரீரத்தை விட்டு மனுஷ சரீரம் இப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நிறைய தெளிவு இருக்கு. இன்னைக்கு மாடர்ன் சைக்காலஜிலேயே அவளுடைய அனாலிசிஸ்லயே அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத நிறைய இன்சிடென்ட்ஸ் வருது. சின்ன சில குழந்தைகளா இருக்கும், 13 வயசு 14 வயசு குழந்தையா இருக்கும். அந்த குழந்தைய சொல்றது, அந்த குழந்தை ஒரு கால் அந்த ஊருக்கே போயிருக்காது. அப்படி ஒரு ஊரோட பேரை சொல்லி, அந்த ஊர்ல எனக்கு ஒரு புள்ளை இருக்கான், அந்த ஊர்ல எனக்கு ஒரு பேரன் இருக்கான், இப்படி எல்லாம் சொல்லும். அந்த குழந்தை அங்க கூட்டிட்டு போச்சுன்னா எக்ஸாக்ட்லி அந்த குழந்தை சொன்ன மாதிரியே இருக்கிற வீடு, அந்த குழந்தை சொன்ன மாதிரியே ஒரு பையன், அந்த பையனுக்கு ஒரு புள்ளை. ஆனா இந்த குழந்தைக்கு 13 வயசு ஆயிருக்கும், அவளுக்கு 50 வயசோ 60 வயசோ ஆயிருக்கும். கரெக்டா சொல்லும். இப்படி எல்லாம் நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்சிடென்ட்ஸ். இதெல்லாம் அவ இன்எக்ஸ்பிளிகபிளா விட்டுடுறா, ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது புனர்ஜென்மம்னு ஒத்துக்கலைன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா சயின்ஸுக்கும் நிறைய ஃபெனடிசிசம்ஸ் இருக்கு, அவ ஒத்துக்க மாட்டா. அவ சிலதை தான் ஒத்துப்பா, சிலதை ஒத்துக்க மாட்டான். அவளுக்கும் அவளோடான பிரிஜுடிஸ் எல்லாம் இருக்கு, ஒத்துக்க மாட்டான். ஆனால் இது மாதிரி நிறைய கேசஸ் இன்எக்ஸ்பிளிகபிளா இருக்கு. பகவான் ரமண மகர்ஷி கிட்ட மாதவ சுவாமி அப்படின்னு ஒரு அட்டெண்டன்ட் இருந்தார். 2-3 இன்சிடென்ட்ஸ். ஞானிகள் அதிகமா இந்த புனர்ஜென்மத்தை பத்தி பேச மாட்டான். என்னத்தினாலன்னு கேட்டா 2-3 ப்ராப்ளம்ஸ் வந்துடும். ஒன்னு சில பேர்லாம் நான் பூர்வ ஜென்மத்துல யாரா இருந்தேன்னு கேட்பா. அதை தெரிஞ்சிருந்தாலும் ப்ராப்ளம் ஆயிடும். தெரிஞ்சுங்க இந்த ஜென்மத்திலேயே பழச மறக்கிறதுக்கு நம்ம எல்லாம் டிரைவ் பண்ணி இருக்கிறத பூர்வ ஜென்மத்தில் ஏதாவது ஞாபகத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஈஸ்வரனா அனுகிரகம் பண்ணி திரோதானம்ங்கிற சக்தியால மறைச்சு வச்சிருக்கார். நம்ம பூர்வ ஜென்மத்து ஞாபகம் நமக்கு ஏன் இல்லைன்னா, மெமரி பூர்வ ஜென்மத்திலேருந்து வரல, நமக்கு வாசனை மாத்திரம்தான் வந்தது. அதனாலதான் ஞாபகம் இல்லை, ஞாபகப்படுத்திக்க முடியாது பூர்வ ஜென்மத்தை. ஏன்னா மெமரி இல்லையா, மெமரிங்கிறது இங்க இருக்கிற மெக்கானிசம் தான், அது இந்த சரீரத்தோட போயிடும். அப்ப இந்த ஜென்மாவில் இருக்கிறதே நமக்கு 2 வயசு 3 வயசுல இருக்கிறது யாருக்காவது ஞாபகம் இருக்கும்? எனக்கு நான் முதல்ல அம்மா கிட்ட பால் குடிச்சது எனக்கு ஞாபகம் இல்லை. 1 வயசுல எனக்கு யாரு ஏதோ கூழ் ஊட்டினது ஞாபகம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு பிரெயின் வளரல. பிரெயின் ஒரு மாதிரி டெவலப் ஆனப்புறம் என்னென்ன நடந்திருக்கோ அதைத்தான் அதை ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு இருக்கே தவிர, அதுக்கு முன்னால இந்த ஜென்மாவில் நடந்ததே ரெக்கார்டு பண்ணல, அன்ரெக்கார்டு தான் போயிடுச்சு. அப்படி இருக்கிறத பூர்வ ஜென்மத்தில் தான் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட வரல. பகவான் வாசனையை மாத்திரம் தான் அனுப்புறாரே தவிர ஸ்மிருதியை அனுப்பல. ஸ்மிருதி இந்த ஜென்மாவில பாதியிலிருந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டான். பூர்வ ஜென்மாவில் இருக்கிறது இன்னும் ஞாபகத்துக்கு வராது. ஆனா அபூர்வம் சில கேசஸ்ல எல்லாமே குழஞ்சு வந்துடும். அது ஏதோ ப்ராப்ளத்தினால வருது அப்படித்தான். அப்படி இருக்க மகாத்மாக்கள் சாதாரணமா இந்த புனர்ஜென்மத்தை பத்தி பேச மாட்டான். வேற ஒரு ப்ராப்ளம் என்ன வருது, நான் நிறைய ஜென்மா இருக்கேன், நான் இதுக்கு முக்திக்காக இந்த ஜென்மாவில பாடுபடணும் அப்படின்னு ஒரு தோணல் வந்துடும். நிறைய ஜென்மா இருக்கேன், நான் இதுக்கு பாடுபடணும், அதுக்கு இருக்கட்டும். ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர், அவர் பிரவச்சனம் எல்லாம் பண்ணுவார். அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அவர் ஸ்கூல்லயே கிரவுண்ட்ல இப்படி நடந்துட்டு இருக்கிறத ஒரு பையன் இருக்கான ஒரு தப்பளையை பிடிச்சு வச்சுட்டு கல்லால நெத்தரானா. அப்ப இவர் இந்த பையனை கூப்பிட்டாப்பா, இப்படி எல்லாம் காரூண்யம் இல்லாம பண்ணப்படாது,
அதோட சொல்லி நிறுத்திண்டா போறோம். அந்த பையன்கிட்ட என்ன சொன்னார், அடுத்த ஜென்மாவில நீ இப்படி பண்ணினேன்னா இந்த தப்பளை உன்ன மாதிரி ஒரு பையனா நீ ஒரு தப்பளையா பிறப்பாய், அப்புறம் உன்னை கையில வச்சுட்டு கல்லால நெத்தும் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாராம். ஆமா சார், போன ஜென்மத்துல நான் தப்பளையா இருந்தேன், அதோட ரிட்டர்ன் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். போன ஜென்மத்துல நான் தப்பையா இருந்தேன், ரிட்டர்ன் தான் இப்ப நடக்கிறது. இப்படி இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அதனால என்ன பண்ணுவா, இப்ப ரமணர்கிட்டே யாராவது பூர்வ ஜென்மத்தை பத்தி கேட்டா அவர் என்ன சொல்லுவார்னா, முதல்ல நீ இப்ப பிறந்திருக்கியான்னு பாரு, இப்ப இருக்கிற நீ யாருன்னு பாரு. பிறப்புங்கிறதே ஜீவனுக்கு தானே, ஆத்மாக்கு இல்லையே. நீ யாருங்கிறத முதல்ல பாரு, அதுக்கப்புறம் பார்ப்போம் நமக்கு பூர்வ ஜென்மம் வரப்புற ஜென்மம் இல்ல. முதல்ல நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் வேண்டாத கேள்வி, பூர்வ ஜென்மமா வரப்புற ஜென்மமாங்கிறதெல்லாம். அதனால நீ கேட்காதே என்னுடையவர். ஆனா அவளுக்கு தெரியும் இந்த ஜீவன் எப்படி வந்திருக்கு, எல்லாம் தெரியும். அவர்கிட்டயே ஒரு பசு மாடு இருந்தது, லக்ஷ்மின்னு பேரு. அந்த மாடுக்கு மனுஷால விட எவ்வளவோ வசந்த ஒரு மிருகம். அது ஒரு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாததா இருந்தது அந்த மாடுக்கும் அவருக்குமா இருக்கிற ரிலேஷன்ஷிப். அந்த மாடு பெத்து கொண்டு வந்த நிறைய மாடுகள் இருந்தது. அந்த மாடுகள்கிட்ட எல்லாம் காட்டாத ஒரு பிரியம் இந்த மாடு கிட்ட. இந்த மாடு கண்ணுக்குட்டி சின்ன குட்டியா இருக்கிறதையே அந்த மாடும் கண்ணுக்குட்டியுமா ஆசிரமத்துக்கு கொண்டு வந்தா ஒருத்தர். அப்ப அந்த ஆசிரமத்துல பாத்துக்க முடியாது. இந்த கண்ணுக்குட்டியை அவர் பார்த்து தலையில அப்படியே தடவி அதுக்கு லக்ஷ்மின்னு பேரு வச்சார். அதுக்கப்புறம் டவுன்ல எங்கேயோ 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீட்டுல இந்த மாடை பாத்துக்கிறா. இந்த கண்ணுக்குட்டி ஒரு நாளைக்கு மகிழ்ச்சியை பார்த்து விடுத்தோ இல்லையோ, அடுத்த நாளைக்கு அந்த டவுன்ல இருந்து தனிய அம்மா மாடை விட்டு தனியே நடந்து வந்திருக்கு காத்தால. இப்படி டெய்லி வந்துடும். அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கே கொண்டு வந்துட்டா. ஆசிரமத்துல வந்தா அவளுக்கு ராணியோட பதவி அந்த லட்சுமிக்கு. ஆசிரமத்துல வந்த அவளை யாரும் திட்டப்படாது, அடிக்கப்படாது. காத்தால ஒரு 8 மணி ஆனா, வெள்ளிக்கிழமையா இருந்தா பிரத்யேகிச்சு நல்லா சந்தனம் மஞ்சள் எல்லாம் பூசி குங்குமம் விட்டு கழுத்துல ஒரு மாலையும் போட்டு அந்த மாட்டுக்காரன் அங்கேருந்து அனுப்புவான். இது மாதிரி எத்தனை பேர், நிறைய பேர் உட்கார்ந்துருப்பா. எத்தனை பேர் இருக்கட்டும், அதுக்கு நடுவால் அவள் நடந்து வந்து ஈஸ்வரன் கொம்ப பேக்குக்கு வச்சுட்டார். அது ஒரு பெரிய அனுகிரகம். இந்த கொம்பு இப்படி இருக்கல, இப்படி பேக்குக்கு தான் இருந்தது அந்த மாடுக்கு. அதனால முட்ட முடியாது. அந்த மாடு என்ன பண்ணும், அதோட பிரியத்துல மகிழ்ச்சி அப்படியே கட்டில் உட்கார்ந்து இருப்பா. அது வந்தாச்சுனாலே வாமா லட்சுமி வந்தியா வா வா அப்படின்னு கூப்பிட்டா அந்த தொப்பையில போய் அப்படியே போய் தலைய போய் ஒரு நெத்து அப்படியே இருந்துடும். சமாதிதான். 5-10 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த அந்த தொப்பையில போய் தலைய வச்சாச்சுன்னா என்னெல்லாமோ அவர் கேட்பாரு, என்னம்மா என்ன எப்படி இருக்க, சௌக்கியமா இருக்கியா, உனக்கு சாப்பாடெல்லாம் இப்படியே கேட்டு இருப்பாரு. ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரி. இதுவோ அப்படியே லாலிச்சின்னு அந்த வாத்சல்யத்தோட கூட தன் தொப்பையில அந்த தலையை வச்சுட்டு இருக்கு. அதோட தலையில தடவி அதோட தாடையில தடவி ரொம்ப நேரம் வச்சு சிலப்போ அங்கேயே பொத்துன்னு உட்காந்துடும். கீரை பாத்தி எல்லாம் போடுவா. கீரை பாத்தி எல்லாம் போய் சில பேர் கேடு வருத்தி விடும், எல்லாத்தையும் சவிட்டு விடும். மெதிசாச்சுனாலும் லட்சுமி யாரும் திட்டப்படாது, அடிக்க விடாது. நீ பாட்டுக்கு வேலை கட்டி வச்சுக்கணும், லட்சுமிக்கு என்ன தெரியும் அப்படின்னு விடுவார். அந்த மாடுக்கு சில சமயத்துல நிச்சலமா அப்படியே நிற்கும். அவர் சன்னதியில நிச்சலமா சமாதி துல்லியமான நிலையில நிற்கும். இந்த பசுமாடுக்கு எப்படி இந்த நிலை வந்தது அப்படின்னு ஆச்சரியப்படுவா. எங்கேயோ ஒரு ரெஃபரன்ஸ் வந்தது. கீரை பாட்டி அப்படின்னு ஒரு பாட்டி இருந்தா. அந்த பாட்டி ரமணருக்கு சின்னத்திலேயே மலையில எல்லாம் சுத்தி இருக்கிறது. அந்த பாட்டி ஊரு பூரா நடந்து அங்கிருந்து கீரையெல்லாம் எடுத்துன்னு வந்து கொஞ்சம் பருப்பு அரிசி எல்லாமா போட்டு தினமும் சோறு வச்சு கொண்டு கொடுப்பா. அந்த கீரை பாட்டி தான் லட்சுமியா வந்திருக்கா அப்படின்னு அந்த பண்ணின தொண்டுக்கு பலன் இந்த பசுமாடா வந்திருக்கா அப்படின்னு ஒரு யாரோ ரெஃபர் பண்ணினது மகிழ்ச்சி ஒத்துண்டார் அப்படின்னு சொல்றா. அந்த கீரை பாட்டி தான் லட்சுமியா வந்திருக்காங்கிறது. அதெல்லாம் விட ஒரு நல்ல தெளிவு, மாதவ சுவாமி அப்படின்னு ஒரு அட்டெண்டன்ட் இருந்தார்.
ஒரு மலையாளி, மகர்ஷி கூட ரொம்ப நல்லா தொண்டு பண்றவர். அவருக்கு சில பெக்யூலியர் சுபாவங்கள்லாம் உண்டு. மகர்ஷிக்கு கொஞ்ச நாளைக்கு ஒரு மருந்து பொடிச்சு கொடுக்கறது, அதெல்லாம் அவர் ரொம்ப அழகா பண்ணுவர். புஸ்தகத்தை எல்லாம் அழகா அடுக்கி வைக்கிறது, அதுவும் அவருடைய பர்ஃபெக்டா பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் இறந்து போன அப்புறம் ஒரு வெள்ளை மயில், அந்த வெள்ளை மயிலை யாரோ ஆசிரமத்துக்கு கொண்டு கொடுத்தா. இந்த மயிலுக்கு மாதவ சுவாமியோட எல்லா சுபாவமும் இருந்தது. அதை பொடிச்சு வைக்கிறது, வெத்தலை பொடிச்சு வைக்கிறது, மருந்து பொடிச்சு வைக்கிறது, இதெல்லாம் ஆனா அங்க வந்து கொட்டிகிட்டே இருக்குமா. புஸ்தகம் அடுக்கி வச்சதெல்லாம் கரெக்டா வந்து திருப்பி அங்க வந்து கொட்டும். இந்த மாதவசாமி டைனிங் ஹால்ல வந்து அப்புறம் நடப்பர் சாப்பிடுற வாழையெல்லாம் பார்த்துட்டு, அதே மாதிரி இது வந்து நடக்கும். ரொம்ப அப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு ஒரு அம்மா ஒரு சுப்பராவுன்னு ஒருத்தர் சித்தமயூராஷ்டகம் அப்படின்னு ஒரு 8 ஸ்லோகங்கள் எழுதினார். அதுல இந்த மாதவ சுவாமி தான் இந்த மயிலா வந்திருக்கார் அப்படிங்கறது ஒண்ணு குறிச்சு, அது ஒண்ணு குறிப்பிட்டு சம்ஸ்கிருதத்துல 8 ஸ்லோகங்கள், சித்தமயூராஷ்டகம் அப்படின்னு. அத இவர் பாட அங்கேயே இருக்கிற ஒரு அம்மா வீணையில வாசிக்கிறார். வீணையில வாசிச்சு இவர் பாடுறார். பாடுறதுக்கெல்லாம் ரெடியா இருக்கிறத மகர்ஷி என்ன சொன்னாராம், ஆமா நீங்கெல்லாம் பாட போறீர்கள், நாயகன் எங்க, தலைவனை காணுமே, யாரை பத்தி எழுதியிருக்கோ அவனை காணுமே. அதுக்கப்புறம் மாதவான்னு கூப்பிட்டாராம். இது மேல கூரையில இருந்தது பொத்துன்னு வந்து குதிச்சுதான். இது நேரடியா பார்த்தவா சொல்லி நான் கேட்டது, நேரடியா பார்த்தவா சொல்லி கேட்டது. நாங்கெல்லாம் என்ன பாக்கியம் பண்ணோமோ அந்த சீன் நாங்க நேரடியா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டது. பொத்துன்னு முன்னால வந்து குதிச்சுதான். குதிச்சு இந்த மயூராஷ்டகத்தை பாட, இது நல்லா அதுக்கு சின்னதா தான் தொகை இருக்கும், சாதாரணமா இருக்கிற மயில் மாதிரி பெருசா இருக்காது. அது இருக்கிறத விரிச்சு ஆடு 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 ஆடுன்னு ஆடி, அந்த ஆடினதும் போறாது. இந்த அம்மா நிறுத்தின அளவுலயோ வீணைய திருப்பி இந்த அம்மா கிட்ட வந்து அந்த வீணை கம்பிய கொக்கால அப்படியே மீட்ட. இப்ப மகர்ஷியே சொன்னார், அவன் திருப்பியும் வாசிக்க சொல்றான் அப்படின்னா. திருப்பியும் வாசிக்க அந்த வீணை கிட்ட இருந்து போய் திருப்பியும் தன்னுடைய ஸ்டேஜில் போய் நின்று ஆட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் மிருகங்கள் பண்ற சேஷ்டை இல்லையே. இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், நிறைய இருக்கு. நிறைய மகாத்மாக்கள் கதைகள்லயும் சாதாரண மனுஷாள் கதையிலையும் இதுக்கு உதாரணம் காட்டலாம். இதெல்லாம் எங்கிருந்து வருது, பூர்வ ஜென்மாவில எங்கேயோ அனுபவிச்சத்துடைய சிஸ்டம் தான் இதெல்லாம். இல்லாட்டா ஒரு மிருகத்தால இப்படி சேஷ்டிக்க முடியாது. எங்கேயோ அனுபவிச்சத்துடைய சிஸ்டத்தை வச்சுன்னு தான் இதுகள் இப்படி காட்டுறது. அந்த ஓரோ ஜென்மாவிலையும் இப்படி ஓரோ அனுபவங்களோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கையை வச்சுட்டு ஓரோ சரீரத்தையா கழட்டி புது புது சரீரத்தை எடுத்துண்டு இந்த ஜீவன் லாஸ்ட்ல சகல சரீரங்களையும் உபேட்சிச்சு விதேகம் சொல்றோம். விதேக நிலைன்னா தேகம் இல்லாத நிலை, ஆத்மானுபவ நிலை, முக்தி அடையும். அந்த முக்தி அடையிற வரை இப்படியே போயின்னு இருக்கும். சரீரம் இறக்கிறதையோ சரீரம் தான் உயர்ந்ததை தவிர ஜீவனுக்கு ஒன்றும் ஆகல. அது இந்த சரீரத்தை விட்டு வேற சரீரத்துக்கு போகும். இப்ப இந்த குருக்ஷேத்திர பூமியில நிக்கிறவா இல்லாமோ இவாளெல்லாம் நீ வதம் பண்ணினாலும் அவ ஜீவனுக்கு ஒன்னும் உன்னால ஸ்பர்சிக்கவே முடியாது. அந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு வேற சரீரத்துக்கு போகும். இதுதான் பகவான் கடந்த 22வது ஸ்லோகத்துல சொல்றார். 23வது ஸ்லோகத்துல சொல்றார், நீ யுத்தம் பண்ணு அர்ஜுனா, யுத்தம் பண்ணினாலும் இந்த சரீரத்தை தான் உன்னால ஹனிக்க முடியுமே தவிர உள்ள இருக்கிற ஜீவனை உன்னுடைய ஆயுதத்தால சஸ்திரத்தால ஸ்பர்சிக்கவே முடியாதுங்கிறத சொல்றார். பார்ப்போம் 23. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகஹா நைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதஹ ந ஏனம் சிந்தந்தி சஸ்திராணி. சஸ்திராணின்னா ஆயுதம், வெப்பன்ஸ். ஆயுதங்களால இந்த ஆத்மாவை சேதனம் பண்ண முடியாது. சரீரத்தை தான் வெட்ட முடியுமே தவிர உள்ள இருக்கிற பொருளை ஸ்பர்சிக்க முடியாது.
ந ஏனும் தகதி பாவகா, நெருப்பு வச்சு ஏத்துறோமே சரீரத்தை, நெருப்பு சரீரத்தை தான் இருக்கிறதே தவிர உள்ள இருக்கிற பொருளை ஸ்பர்சிக்க முடியாது. நஜயேனம் கிளேதயந்தி ஆபஹா, சில சரீரத்தை எல்லாம் தண்ணீரை தூக்கி போட்டுடுவா, ஜலசமாதின்னு சொல்றோம் இல்லையா. ஜலத்துல போட்டாலும் ஜலம் ஒன்னும் இந்த ஆத்மாவை ஒன்னும் பண்ணாது, சரீரம் தான் அந்த சரீரம் நனைஞ்சு குதிர்ந்து தண்ணியில கலந்து போகும். நஜைனம் கிளேதயந்தி ஆபஹா ந சோஷயதி மாருதா, காத்துல போட்டாலும் காத்து இது ஒன்னும் பண்ண முடியாது, வரட்ட முடியாது, சோஷிப்பிக்க முடியாது. பஞ்சபூதங்களால இந்த சரீரத்தை ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்? இந்த சரீரத்தோட தன்மை அப்படி இருக்கக்கூடியது. அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், பார்ப்போம். 24. அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்யேவ ச நித்ய சர்வகதஸ்தாணுஹ அச்சலோயம் சனாதனஹ. அயம் அச்சேத்யஹ, அச்சேத்யோ அயம், அதாஹ்யஹ அயம், அக்லேத்யஹ அயம், அசோஷ்ய ஏவ ச நித்யஹ சர்வகதஹ ஸ்தாணுஹு அச்சலஹ அயம் சனாதனஹ. இந்த ஆத்மா சேதிக்க முடியாதது, வெட்ட முடியாதது, கிளேதிப்பிக்க முடியாதது, அதாவது நினைக்க முடியாது, தகிப்பிக்க முடியாதது, எரிக்க முடியாதது, சோஷிப்பிக்க. பூன ஸ்லோகத்துல சொன்னதையே தான் இங்கேயும் பகவான் சொல்றார். இது பிரவச்சனத்துக்கு அல்ல, நமக்கு மனநத்துக்கு. ஒரே பொருள், ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றது எதுக்குன்னா, அது நம்ம படிக்கிறது. கீதை பாராயணம் என்ற சமயத்துல ஆத்ம குணங்கள் நம்மளோடது ஆகணும். அது திருப்பி 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 சொல்றத, பிரவச்சனம் பண்றது எல்லாத்துக்கும் ஒரே விதத்துல தான் அர்த்தம் சொல்லணும். ஆனால் மனனம் பண்றத, பாராயணம் பண்றத, அது அப்படியே தியானத்துல திருப்பி திருப்பி அதே ஆசயம் வந்துட்டே இருக்கும். சேதிக்க முடியாத ஆத்மா நான்ங்கிறது. அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி இந்தியாவில் வந்தப்போ கங்கா தீரத்துல ஒரு யோகியை பார்த்தாராம். அந்த யோகியுடைய ஞானத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுத்து. இவரை கிரீஸ்க்கு கூட்டின்னு போனோம்னு ஆசைப்பட்டார். அப்போ இவர் பெரிய சக்கரவர்த்தியோ இல்லையோ, இவரா போக மாட்டார். தன்னோட மந்திரிய கூப்பிட்டு, அந்த யோகி கிட்ட சொல்லு, நான் அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு, கூட்டின்னு வாங்க. அவரோட மந்திரி போய் இந்த கங்கா தீரத்துல படுத்துட்டு இருக்கிற அந்த யோகி கிட்ட போய் சொன்னார், அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி உங்களை பார்க்கணும்னு சொல்றார் அப்படின்னு. இவர் பேசவே இல்லை. திருப்பி 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 சொல்றார். இவர் பாட்டுக்கு பேசாம நிச்சலமா ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கார், படுத்துட்டு இருக்கார், ககனத்தை பார்த்துட்டு இருக்கார். ககனத்தை பார்க்கிற மாதிரி இருக்கும் நம்ம கண்ணுக்கு ஞானிகள், ஆனா அவ உள்ளதான் பார்த்துட்டு இருக்கா. அவ தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா திவீவ சக்ஷுரா ததம். பார்க்கறத திவீவ ஆகாசத்தை பார்க்கிற மாதிரி இருக்கும், ஆனா அவன் எங்க பார்த்துட்டு இருக்கான்? தத் விஷ்ணோ பரமம் பதம். எப்பவுமே ஹிருதயத்துல அந்த பரமபதத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால வெளியில பார்க்கிற வாழ்க்கை இவன் ஏதோ மானத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மந்திரி போய் நிற்கிறான், அவர் கவனிக்கவே இல்லை. திருப்பி திருப்பி சொன்னார், அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி கூப்பிடுறார். இவர் கவனிக்கவே இல்லை. இவர் போய் அலெக்சாண்டர் கிட்ட சொன்னார், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவர் படுத்துட்டு இருக்கிற படுக்கையில இருந்து அசங்கவும் இல்லை, எங்கிட்ட பேசவும் இல்லை. அப்ப அலெக்சாண்டரே வந்தார். வந்து இவர் பலமுறை கூப்பிட்டார், அப்பவும் திரும்பி பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிச்சலமா இருந்த திருஷ்டி கொஞ்சம் ஸ்புரிச்சது. தனக்கு முன்னால நிற்கிற ராஜாவை பார்த்தார். பார்த்தவர் சொன்னார், நீங்க என்னோட ஊருக்கு கிரீஸுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டார். அப்ப அந்த யோகி சொன்னார், பிரபஞ்சம் பூரா எனக்குள்ளதான் இருக்கு, நான் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போக, காணக்கூடிய பிரபஞ்சம் பூரா எனக்குள்ளதான் இருக்கே தவிர நான் இந்த லோகத்தில் இல்லை, நான் இல்லாத இடம் இல்லை, நான் எந்த இடத்துக்கு போகணும் எந்த இடத்துக்கு வரணும், போக்கும் வரவும் இல்லாத நிலையில இருக்கிற எனக்கு நான் எந்த இடத்துக்கு போகணும் எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு. அலெக்சாண்டருக்கு புரியல. திருப்பியும் வற்புறுத்தி பார்த்தார், அப்பவும் அவர் பேசாம இருந்தார்.
உன்னை நான் வெட்டி விடுவேன்னு வாழ வசத்தினான். அப்பதான் பெருசா சிரிச்சுன்னு சொன்னாராம், அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்யே வச்ச நித்திய சர்வகதஸ்தானு அச்சலோயம் சனாதனா. உன்னுடைய வாழால என்ன வெட்ட முடியாதுப்பா. உன்னை வாழ ஒசத்துறதுக்கு கைக்கு பலம் கொடுக்கறதே அதுவும் நான் தான். உன்னுடைய உள்ள இருந்துன்னு அந்த கைய வாழ பிடிச்சுக்கிறதுக்கும் உன்னை வெட்டி விடுவேன்னு வாயால சொல்றதுக்கும் உனக்குள்ளயோ அந்த பிரவிஷ்ய தவ வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி. மம வாசம்னு துருவன் சொன்னான், இந்த யோகி சொன்னார் தவ வாசமிமாம் சஞ்சீவயதி அகில சக்திதரா ஸ்வதாம்னா அந்யாம்ச ஹஸ்தச்சரண சிரவணத்வகாதி. அந்த ஆத்மா நான் உனக்குள்ள பூந்துண்டு உன் கைய வசத்துறதுக்கும், உனக்குள்ள இருந்துண்டு அந்த வாயால வார்த்தையை வெளியில விடுறதுக்கும், உனக்குள்ள இருந்துண்டு ஜீவன் ஸ்புரிக்கிற போதம் இருக்கே அந்த போதம் நான், ஸ்பந்திக்கக்கூடிய சைதன்யம் நான் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு பிரபஞ்சமே தன் முன்னாலேந்து மறைஞ்சு போற மாதிரி இருந்தது அவருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப வினயத்தோடு கூட விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். எனக்கு நீங்க ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டார். அந்த யோகி சொன்னார், அப்பா வெளி உலகத்துல நீ பிடிக்கிற ராஜ்யம் எல்லாம் உனக்கு நஷ்டமாயிடும். அது எல்லா விதத்திலையும் அர்த்தவத்தா இருந்துதான். ஏன்னா இந்த யோகியை பார்க்கறதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி அலெக்சாண்டருக்கு நியூஸ் வந்தது. அவர் ஜெயிச்சே நினைச்சிட்டு இருந்த ராஜ்யங்கள்லாம் இப்போ அங்கங்க ஒரு இடத்துலயும் ராஜ்யத்தை ஒரு ராஜ்யத்தையும் பிடிச்சடக்கி ஜெயிச்சு தன்னோட ஒரு ஆளை அங்க உட்காத்திட்டு வந்திருக்கார். இவர் ஜெயிச்சே நினைச்சின்ற ராஜ்யத்தில எல்லாம் இவர் இங்க வந்தப்போ அங்க இருக்கிற ஆளுகள் எல்லாமா சேர்ந்து அங்க இருக்கிறவங்க க்ளோஸ் பண்ணி திருப்பி பிடிச்சுன்னு விட்டான் அந்த ராஜ்யத்தை எல்லாம். இப்ப தான் ஜெயிச்ச ராஜ்யமே தனக்கு நஷ்டமாயின்னு இருக்கு வெளி உலகத்துல. அப்படி இருக்கிறத இந்த யோகி சொன்னார், வெளி உலகத்துல நீ பிடிச்சு எடுத்துக்கிற ராஜ்யங்கள் எல்லாமே உனக்கு நஷ்டமாயிடும். ஆனா உள்ள நமக்குன்னு சொந்தமா ஒரு சாம்ராஜ்யம் இருக்கு அந்தரங்கத்துல. அந்த சாம்ராஜ்யத்தை யாராலையும் எடுத்துன்னு போக முடியாது. அப்படி இருக்கிற ஆத்ம சாம்ராஜ்யம், ஆனந்த சாம்ராஜ்யம், ஸ்வரூபானுபவ சாம்ராஜ்யம் ஹிருதயத்துல இருக்கு. அந்த சாம்ராஜ்யத்தை அடக்க பாரு, அந்த சாம்ராஜ்யத்தை சொந்தமாக்க பாரு. அது உனக்கு ஒருக்காவும் நஷ்டமாகவே செய்யாது அப்படின்னு உபதேசம் பண்ணதுனாலதான் இந்தியாவை விட்டு திரும்பி போனாராம். போற சமயத்துல தன்னோட ஒரு மந்திரி, இதெல்லாம் அன்ரெக்கார்டட் இன்சிடென்ட்ஸ், ஹிஸ்டரி எல்லாம் படிச்சா இது கிடைக்காது. அலெக்சாண்டர் தன்னோட மந்திரி கிட்ட சொன்னாராம், நான் அதிக நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு படல. நான் செத்து போறத என்னோட சரீரத்தை நீங்க கொண்டு போறத 2 கையும் நன்னா வெடர்த்தி வச்சு கொண்டு போனோம். எதுக்குன்னா வரத்தை இப்படி வந்தேன், போறத தெரியணும், லோகத்தை பூரா அடக்கணும்னு ஆசைப்பட்ட அலெக்சாண்டர் கையில ஒரு வஸ்துவும் கொண்டு போகாம போயிருக்கான்னு லோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரியணும். அதுக்காக அப்போ அந்த கதை முக்கியம் அல்ல. இங்க என்ன முக்கியம்னா அச்சேத்யோயம்ங்கிறத சொன்னார் பாருங்க. வெட்ட முடியாது, என்ன ஒன்றும் பண்ண முடியாது, உன்னுடைய ஆயுதத்தால் என்ன. இந்த நிலையில தான் பாகவதத்துல பிரகலாதன் இருந்தான். பிரகலாதன் கிட்ட ஹிரண்யகசிபு கேட்கிறார், கஸ்தே பலம், உனக்கு எங்கேருந்துடா பலம் அப்படின்னு கேட்கறது. எனக்கு மாத்திரம் அல்ல, உனக்கும் இந்த பிரபஞ்சத்துல எல்லாருக்கும் பலம் அந்த பகவான் தான். பலம் மே வைகுண்டா தவச்ச ஜகதாம் சாபி சபலம் சயேவ திரைலோக்கியம் சகலமிதி தீரோயமகதீது. எனக்கு அந்த பகவான் தான் பலம், உனக்கும் அவன் தான் பலம், எல்லாருக்கும் அவன் தான் பலம். அவனை ஒன்னும் பண்ண முடியாது. நீ வெட்டுறதெல்லாம் சரீரத்தை தானே வெட்ட முடியும். அந்த பாவம் தான் இந்த ஆத்ம தத்துவம். இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூப லட்சணத்தை பகவான் இங்க சொல்றார். அது ஒன்னும் பண்ண முடியாது, ஜீவனையே ஒன்னும் பண்ண முடியாது, சரீரத்தை தான் பண்ண முடியுமே தவிர உள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தை கூட வாளால வெட்ட முடியாது, நெருப்பால எரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பியும் மேல் கொண்டு பார்ப்போம். 25வது ஸ்லோகம். அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசிதுமர்ஹசி. இது திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கோம். இனிமே பகவான் சொல்றார், அவ்யக்தோயம், இந்த ஆத்மா எப்படி இருக்கு? வியக்தம்னா நன்னா தெரியறது வியக்தம். இப்ப நீங்கள்லாம் எனக்கு வியக்தமா தெரியறீர்கள். இங்க லைட் எல்லாம்
அணைச்சுடுத்துனா நீங்களாம் இருக்கேள் ஆனா தெரியல, அதுதான் அவ்வியக்தம். இருக்கு தெரியல, அது அவ்வியக்தம். அவ்வியக்தம்னா இல்லைன்னு அர்த்தம் அல்ல, இருக்கு ஆனா தெரியல. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி எடுத்துனா வியஞ்சுங்கிற தாதுக்கு என்ன அர்த்தம்னா டு மேனிஃபெஸ்ட், வெளியில வர்றது அப்படின்னு அர்த்தம். ஒரு விதைய ஒரு மண்ணுல குழிச்சு முடிவிட்டோம்னா அது அதுக்குள்ள இருக்கு, ஆனா அது வெளியில வியக்தம் ஆகல. எப்ப வியக்தம் ஆகும்? எப்ப அதுக்குள்ளேருந்து முள்ள தளிர் போட்டு வெளியில வரதோ அப்போ வியக்தம் ஆகுறது. இப்ப அவ்வியக்தம்னா எது வெளியில தெரியாம இருக்கோ அது அவ்வியக்தம். ஆத்மா அவ்வியக்தம். நாமரூபங்கள்லாம் வியக்தமா தெரியறது, ஆத்மாவை தெரியல, இந்திரியங்களால பார்க்க முடியல, அதனால அவ்வியக்தோயம். நமக்கு தெரியறது என்ன? இந்திரியங்களால பார்க்கணும், அப்ப வியக்தமா தெரியும். இப்ப இந்திரியங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? மனசாலையாவது ஊகிக்க முடியணும் இல்லையா? மனசாலையும் இது ஊகிக்க முடியாது. ஏன்? மனசுங்கிறத லோகத்தை அறியறதுக்கு இருக்கிற ஒரு கருவி தான், அதால ஆத்மாவை அறிய முடியாது. அச்சிந்தியோயம் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசஹ. வாக்கும் மனசும் எல்லாமே அதை எட்ட முடியாம திரும்பி வந்துடுறது. இந்திரியங்களும் மனசு எல்லாமே ஆத்மாவை அனுபவிக்கணும்னு போனா முடியாது. என்ன பண்ண? அடங்கிடும். அச்சிந்தியோயம் அவிகாரியோயம் உச்சதே. விகாரினா சேஞ்ச் இருக்கிறது, மாறி போய் வந்து இருக்கிறதெல்லாம் விகாரி, போக்குவரவு இல்லாதது அவிகாரி. அவிகாரியோயம் உச்சதே அப்படின்னு தெரிஞ்சுண்டா தஸ்மாத் ஏவம் விதித்வைனம். இந்த ஆத்மாவோட ஸ்வரூபம் இதுன்னு நல்லா தெரிஞ்சுண்டா அதோடைய பலன் என்ன? நான் அனுஷோசித்தும் அர்ஹசி. அர்ஜுனா, யூ ஹாவ் நோ ரைட் டு கிரீவ். உனக்கு துக்கிக்கிறதுக்கு அருகதையே கிடையாதுங்கிறார் பகவான். உனக்கு நீ எப்படி அழுவ? இந்த தத்துவத்தை உணர்ந்தா நீ எப்படி அழுவ? உனக்கு எப்படி அழ முடியும்? உனக்கு எப்படி துக்கிக்க முடியும்? சோகம் எங்கேருந்து வரும்? நான் அனுஷோசித்தும் அருகசி. கீதையை ஒருக்கா தொட்டாச்சா அப்புறம் சோகம் வரப்படாது, கீதை கேட்டாச்சா அப்புறம் சோகம் வரப்படாது, இது தெரிஞ்சுட்டாச்சுன்னா அப்புறம் சோகம் வரப்படாது. நான் அனுஷோசித்தும் அருகசி. இந்த ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கோ. விதித்துவா அப்படின்னா நன்னா உணர்ந்தவன் அர்த்தம். உணரணும்னா என்ன வேணும்? முதல்ல கேட்கணும். கேட்டா மாத்திரம் போராது, நன்னா மனனம் பண்ணி பார்க்கணும். மனனம் பண்ணினா மாத்திரம் போராது, அது நம்மளுடைய ஸ்வரூபமாவே பண்ணிக்கணும். ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசிதவ்யா. அப்படி ஸ்வரூபம் ஆயிடுச்சுன்னா நான் அனுஷோசித்தும் அருகசி. அதுக்கப்புறம் உனக்கு சோகம் வராது, அதுக்கப்புறம் உனக்கு துக்கம் வராது, அஜ்ஞானம் விலகிவிடும். இந்த ஆத்ம வித்தியை உள்ள பூந்து நிறுத்தினா நெருப்ப முழுங்குற மாதிரி, நெருப்ப முழுங்கினா என்ன ஆகும்? உள்ள இருக்கிறதையெல்லாம் எரிக்கிற மாதிரி இந்த ஆத்ம வித்தியை உள்ள பூந்து நிறுத்தினா நம் காரண சரீரம்னு சொன்னேனே, அந்த காரண சரீரத்தை முழுங்கிடும். அது அந்த காரண சரீரத்தை எரிச்சிடும். இந்த பிரம்ம வித்தியை உள்ள பூந்தாச்சுன்னா காரண சரீரத்தை பொசுக்கிடும். அது அப்போ அந்த காரண சரீரம் விலக 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 மனசோட திக்னஸ் கம்மியாயிண்டே வரும். மனசு கொஞ்சம் கொஞ்சமா கட்டி குறைய, அதுக்கு பின்னாலே இருக்கிற அந்த நிம்மதிங்கிறது வெள்ள வெளியில ஊற தொடங்கும். சோகம் விலகிவிடும். சோகத்துக்கெல்லாம் காரணம் என்ன? உள்ள இருக்கிற இந்த மேகம் சொன்னேனே, அந்த மேகம் தான் சோகத்துக்கு காரணம். துக்கமாகிற மேகம் தான் சோகத்துக்கு காரணம். அது விலக உள்ள அப்படியே அந்த சாந்தி, அந்த நிம்மதி அப்படியே ஊறி வரும் அப்படின்னு பகவான் சொல்லி ஆத்மஸ்வரூப லட்சணத்தை சொல்லி நிறுத்தி, அப்ப அர்ஜுனன் இப்படி பேந்த முழிச்சுன்னு இருக்கான். என்னெல்லாமோ சொல்றார், நம்மள பல பேரையும் மாதிரி ஏதோ சொல்றார், ஏதோ புரியற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நமக்கு புரிய போடுதா? இது எங்கேயோ எப்படியோ காதல விழுந்துட்டு இருக்கே தவிர ஒன்னும் புரியலையே. அதுக்குதான் பகவான் அர்ஜுனனையே நிறுத்தி இருக்கார். ஏன்னா அவர் தான் நமக்கு லாயக். நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்க போறார். நம்மளோட நிலையிலேயே இருக்கக்கூடியவர். நம்மள மாதிரி ஒரு லோக விவகாரமும் உண்டு, அத்தியாத்ம ருச்சியும் உண்டுங்கிறவர், புத்திசாலி. அப்படி இருக்கிற அர்ஜுனன் இப்படி பார்த்துட்டு இருக்கான். பகவான் சொல்ற, சரி அர்ஜுனா, கொஞ்சம் கீழே இறங்கி வரேன். கீழே இறங்கி வந்து சாதாரணமான காமன் லெவல்ல இருந்து ஒன்னு சிந்தை பண்ணி பார்த்தா கூட நீ அழப்படாது.
சாதாரணமான ஒரு நிலையிலேருந்து பார்த்தா கூட உனக்கு சோகம் வரக்கூடாது, சோகத்துக்கு அருகதை கிடையாது. ஏன்? அடுத்த ஸ்லோகம் பாருங்க. அத சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசித்துமர்ஹசி. திருப்பியும் பாருங்க அதே வார்த்தை, நைவம் சோசித்துமர்ஹசி. உனக்கு சோகத்துக்கு அருகதை கிடையாது. ஏன்? இந்த ஆத்மா தினமும் ஜனிக்கிறது அப்படியே நினைச்சுக்கோ. ஏன்? சாதாரணமான லெவல்ல இருந்து பாரு, தினமும் எத்தனையோ பேர் ஜனிக்கிறா, எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்கா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனா எத்தனையோ ஜனனம் பார்க்கலாம், எத்தனையோ மரணம் பார்க்கலாம், ரெண்டு நடந்துட்டு இருக்கு. அப்படியா இருந்தாலும் உனக்கு சோகத்துக்கு அருகதை கிடையாது. தினமும் இந்த ஆத்மா ஜனிக்கிறது மரிக்கிறதுங்கிற ஒரு காமன் நியமம் தெரிஞ்செடுத்து வச்சுக்கோ, ஒரு நேச்சுரல் லா, அது உனக்கு தெரிஞ்செடுத்துனா அப்புறம் ஏன் அழற? அப்ப ஏன் அழப்படாது அப்படின்னு கேட்டா, ஜனிச்சவனுக்கு மரணம் உண்டு. இது எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ? ஜனிச்சாச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன? யதா பலானாம் பக்வானாம் நானியத்திர பதனாத் பயம் ஏவம் நரஸ்ய ஜாதஸ்ய நானியத்திர மரணாத் பயம். ராமாயணத்துல பரதனுக்கு உபதேசம் பண்றத பகவான் சொல்றார், மிருத்யுங்கிறது உன் பின்னாலேயே நடக்கிறதுப்பா, நீ உட்காந்துக்கிறது அதுவும் உட்காந்துக்கிறது, நீ நடக்கிறது அதுவும் நடக்கிறது. ஒரு மரத்துல பழம் பழுத்து நின்றுதுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன? கீழே விழுந்து போகும். அதே மாதிரி ஒரு ஜீவன் பழுத்தாச்சுன்னா அப்புறம் என்ன? மரணம். இது சகஜம். இதுல போய் என்ன லோகத்துல பெருசா ஆசக்தி வச்சுக்க இருக்கு அப்படின்னு பகவான் சொல்றார். இங்க கிருஷ்ணன் சொல்றார், அந்த லெவலுக்கு வந்து சொல்றார், ஜனிச்சதுக்கு மரணம் உண்டு, மரிச்சதுக்கு திருப்பியும் ஜனனம் உண்டு. இது ஒரு நியமம், மாற்ற முடியாத நியமம். அப்படி இருக்கிறத அந்த லெவல்ல இருந்து பார்த்தாலும் நீ அழப்படாது, அந்த ஒரு பிளேன்ல இருந்து பார்த்தாலும் உனக்கு சோகத்துக்கு அருகதை கிடையாது. ஏன் அழறேன்? ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே நத்வம் சோசித்துமர்ஹசி. ஜாதஸ்ய ஹி த்ருவஹ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. ஜாதஸ்யனா பிறந்தவனுக்கு, த்ருவம்னா நிச்சயம்னு அர்த்தம். நிச்சயமா மிருத்யு உண்டு, எல்லாருக்குமே தெரியும், யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. அப்படித்தான் என்ன மிருத்யு இருக்குன்னு ஞாபகம் வந்துடுத்துனா இப்படி இருக்க மாட்டோம். மிருத்யுவை மறக்கிறதுனாலதான் லோகத்துல ஒரு மாதிரி சௌக்கியமா இருக்க முடியறது இல்லையா? என்ன வேணா பண்ணிட்டு இருக்க முடியும். மிருத்யு முன்னால வந்து நின்னா யாருக்கு என்ன பாபம் பண்ண முடியும்? ஏகநாத சுவாமிகள் ஒரு நாளைக்கு அவர் தெருவு கூடி நடந்து போறத அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன் வந்து கேட்டானா, சுவாமி நீங்க ரொம்ப நல்லவளா இருக்கீங்கள, சத்தியத்தையே பேசுறீர்கள், எப்ப பார்த்தாலும் பகவானோட நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கீள், பக்தியோட இருக்கீள், உங்களுக்கு எப்படி இப்படி இருக்க முடியறது? எனக்கு எப்ப பார்த்தாலும் மனசுல கெட்ட எண்ணங்களே வந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு இந்த கெட்ட எண்ணங்களே வராதா? இந்த மாதிரி ஒரு நிலையை நீங்க எப்படி அடைஞ்சீள் அப்படின்னு கேட்டானா. ஏகநாதர் சொன்னானா, அப்பா என்னோட நிலை இப்படி இருக்கட்டும், ஆனா எனக்கு என்ன இப்போ உன்னை பார்த்தா எனக்கு என்ன புதுசா ஒரு ஞானம் வந்த மாதிரி இருக்கு, உன்னோட கைய கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். கை எப்படி பார்த்தாராம், பார்த்துட்டு சொன்னாராம், உனக்கு நீ 7 நாள் தான் ஆயுஸ் இருக்கு, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இரு. இவன் கேட்ட பாதி கேட்காத பாதி அங்கேருந்து ஓடினான் வீட்டுக்கு. வீட்டுல போய் ஓரோ நாள் ஆச்சு, எதை பத்தியும் நினைப்பில்லை. ஏகநாதரை பார்த்துட்டாரோ இல்லையோ, 7 நாள் தான் ஆயுசு இருக்கு, எல்லாத்தையும் போட்டுட்டான். தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவளையெல்லாம் கூப்பிட்டு எல்லாத்தையும் கொடுக்க, நீங்க என்னத்தை வேணா பாத்துக்கோ, என்ன ஒதுக்கும் கூப்பிடாதீங்க, ஒரு ரூமுக்குள்ளேயே எப்ப பார்த்தாலும் மரணத்தை பத்தி நினைப்பு. யோ மரணம் வரப்போறதே, மரணம் வரப்போறதே, மரணம் வரப்போறதே, என்ன பண்ணணும்? சாப்பாடு இறங்குறது இல்லை, தூக்கம் வர்றதில்லை. 7 நாள் ஆறத்துக்குள்ள ஆளு சோஷிச்சு போய் அன்னம் இல்லை, எதை பத்தி நினைப்பில்லை. என்ன ஏகநாதர் சொல்லியிருக்காரு, சாதாரண யாராவது சொல்லியிருந்தா கேர் பண்ண மாட்டான். சாப்பாடு வர்றதில்லை, தூக்கம் இல்லை. 7 நாள் ஆறத்துக்குள்ள அப்படியே குச்சி மாதிரி ஆயிட்டார். அப்புறம் 7வது நாள் ஏகநாதர் வரார்.
இவன் அப்படியே படுக்கையில படுத்துட்டு இருக்கான். எப்படி இருக்கே சுவாமி, இன்னி கொஞ்ச நேரம் தான் சூரியன் அஸ்தமிக்க போறது. இல்ல நீ எப்படி இருக்கேன்னு கேட்டேன். என்னது சொல்றதுக்கு இருக்கு, இன்னைக்குதான் மரணம் வரப்போறத. இந்த 7 நாள்ல நீ எத்தனை கெட்ட எண்ணம் உனக்கு என்ன வந்தது? ஆமா சுவாமி, ஒரே எண்ணம் தான் இருந்தது, மரணம். எப்ப பார்த்தாலும் யமன் தான் முன்னால இருந்தானே தவிர எங்க கெட்ட எண்ணம் நினைக்கிறதுக்கு எங்க டைம்? எப்படி கெட்ட எண்ணம் வரும்? எப்ப பார்த்தாலும் மரணம் முன்னால வரது, யாருக்கு கெட்ட எண்ணம் வரும்? அப்ப ஏகநாதர் சொன்னாரு, அப்பா இத உனக்கு புகட்டுறதுக்கு வேண்டிட்டு தான் மரணத்தை உனக்கு நான் காட்டி தந்தேன். இது மாதிரி ரொம்ப வருஷம் முன்னால எனக்கு முன்னால மரணம் வந்து நின்னுது. அன்னையிலேருந்து எனக்கு கெட்ட எண்ணம் நினைக்கிறதுக்கே டைம் இல்லை. அன்னையிலேருந்து நான் பகவானையே பிடிச்சுட்டு இருக்கேன். கெட்ட எண்ணம் நினைக்கணும்னா இவனை மறந்தா தானே நினைக்க முடியும். இவன் இருக்கானே அங்க அப்படியே நின்றுட்டு இருக்கானே, அவனை பார்க்க பார்க்க எனக்குள்ள வேற எந்த எண்ணமும் வராது. அதனால மரணத்திலேருந்து பழிச்சுக்கணும்னா அந்த ஈஸ்வரன் காலை பிடிச்சுக்கணுமே. அதனால ஒரு க்ஷணம் கூட மறக்காம அவனை நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ மரணம்ங்கிறது முன்னால இருக்குன்னு தெரிஞ்சாச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப பிரஷியஸ் ஆயிடும். சும்மா சாதாரண விஷயங்கள்ல வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஈஸ்வரனை நினைக்காம இருக்கிற ஓரோ நிமிஷமும் வேஸ்ட், வியர்த்தம் அப்படின்னு அறிவுள்ளவாளுக்கு தோணும், முமுட்சுகளுக்கு தோணும். பகவானை மறந்து இருக்கிறது எல்லாம் வியர்த்தம். குந்தி தேவி அதுதான் சொல்றா, விபதோ நைவ விபதா சம்பதோ நைவ சம்பதா. லோகத்துல எதை எது சம்பத்துன்னு கூப்பிடுறாளோ அது வந்து எனக்கு சம்பத்தாவே படல. லோகத்துல இருக்கிறவா எதை ஆபத்துன்னு கூப்பிடுறாளோ எனக்கு அது ஆபத்தாவும் படல. விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ சம்பத் நாராயண ஸ்மிருதி. பகவான மறக்கிறது விபத்து. ஒரு க்ஷணம் மறந்தா எப்ப காலன் வருவன் தெரியாது. மறக்கிற சமயத்துல பிடிச்சுன்னு போனான்னா என்ன பண்ண முடியும்? விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ சம்பத் நாராயண ஸ்மிருதி. அவனும் நினைச்சுட்டே இருக்கிற மற்ற பொருள்கள் எல்லாமே துச்சம்னு விளக்கணும். தன்னை ஈஸ்வரன் கிட்டேந்து விளக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே விஷம்னு படும். அது எத்தனை நல்லதா இருக்கட்டும், எத்தனை புகழ்த்த கூடியதா இருக்கட்டும், எது நம்மளை பகவான் கிட்டேந்து விளக்குறதோ அது விஷம்னு படும். எது நம்மளை பகவான் கிட்ட சேர்க்கிறதோ அதுதான் அனுகிரகம்னு படும். அதனால குந்தி சொல்றா, ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, அது ஈஸ்வரன் கிட்ட கூட்டின்னு போகும்னா. சம்பத்து வந்தாலும் எனக்கு வேண்டா, அது என்ன ஈஸ்வரன் கிட்டேந்து விளக்கும்னா. அதனால எனக்கு ஆபத்து வரணும்னு அர்த்தம் அல்ல, எனக்கு ஈஸ்வரனை ஒரு க்ஷணம் மறக்காம இருக்கணும், பகவான ஒரு க்ஷணம் கூட மறக்காம இருக்கணும், அந்த பரமாத்ம தத்துவத்தை ஒரு க்ஷணம் கூட மறக்காம இருக்கணும். அது மரணத்தை பார்த்தா தான் முடியும். He is the greatest teacher, greatest master. மரணம் டெத்ங்கிறதுக்கு ஒருத்தர் டெபினிஷன் கொடுத்திருக்காரு. DEATH இருக்கு இல்லையா? அது என்ன? ஓரோ வார்த்தைக்கு ஓரோ அர்த்தம். டிவைன் ஈட்டர் அண்ட் டீச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு. அவன் தான் எல்லாரையும் முழுங்கக்கூடியவன், ஈட்டர் அண்ட் டீச்சர். அவன் தான் குரு, எல்லாருக்கும் குரு அவன் தான். அவன் முன்னால நிக்கிறது, அவனை பார்த்தா தான் ஜீவனுக்கு வாழ்க்கை ரொம்ப விலைப்பட்டதுன்னு தெரியும். மரணம் முன்னால இருக்கு. அப்போ மகேசன் சரணம் புகணும். அந்த மரணத்தை பார்த்து பயந்துண்டா அதுக்கு ரக்ஷை எங்க? மகேஸ்வரனை தான் பிடிச்சுக்கணும், அந்த பகவானை தான் பிடிச்சுக்கணும். பகவான் சொல்றாரு இங்க, அர்ஜுனா ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு, ஜனிச்சவனுக்கு மரணம் நிச்சயம். துருவம் ஜென்மா மிருதஸ்ய, மரணம் அடைஞ்சா திருப்பியும் ஜனனம் நிச்சயம். இந்த சக்கரம் சுத்தின்றே இருக்கு முக்தி பர்யந்தம். அதனால பரிகரிக்க முடியாத விஷயத்துல நீ ஏன் அழுறேன்? இந்த சரீரம் நான் நினைச்சுண்டா அந்த லெவல்ல இருந்து நினைச்சு பார்த்தா உன்னால பரிகரிக்க முடியாது. மரணம் இல்லாம இருக்கவும் முடியாது, ஜனனம் இல்லாம இருக்கவும் முடியாது. அப்படி இருக்க தஸ்மாது அபரிஹாரியே அர்த்தே நத்வம் சோச்சித்தும் அர்ஹசி. இந்த ஸ்லோகம் வாய்ச்சிட்டோம் இல்லையா? ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு. அபரிஹாரியே அர்த்தே, பரிகரிக்க முடியாத விஷயம், பரிகாரம் சொல்யூஷன் இல்லாத விஷயத்தை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற? உனக்கு தான் அதுல பரிகாரம் இல்லை. மரண ஜனனங்கள்ல பரிகாரம் இல்லை. அப்ப ஜனனம் பரிகாரம் எங்க இருக்கு? உன்னோட உள்ள ஞான நிலையில இருக்கணும். பகவானுக்கு சரணாகதி பண்ணணும், அதுதான் பரிகாரமே தவிர சரீரத்தை மரணம் இல்லாம வச்சுக்க முடியாது.
வாசனை இருக்கிற மட்டும் புனர்ஜனனம் எல்லாமே வச்சுக்க முடியாது. அப்படி இருக்கிறத பரிகரிக்க முடியாத விஷயத்துல நீ ஏன் துக்கிக்கிற அப்படின்னு கேட்கிறார். இவள்ள எனக்கு பந்துக்களாச்சே, இது எனக்கு பெரியப்பா சித்தப்பா அப்பா பந்துக்கள், அப்புறம் அப்புறம் ரெண்டு பக்கம் நிக்கிறா. ஒரு பக்கம் அப்பா நிக்கிறா, ஒரு பக்கம் புள்ளை நிக்கிறான், ஒரு பக்கம் பெரியப்பா நிக்கிறான், ஒரு பக்கம் புள்ளை நிக்கிறான். பந்துக்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று சண்டை போடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பகவான் சிரிச்சுண்டார். அர்ஜுனா, யாரு பந்து? உனக்கு என்ன பந்தத்தை பத்தி என்ன தெரியும்? கொஞ்ச நாளைக்கு சினிமாவில் நிறைய பேர் ஆக்ட் பண்றா. ஆக்ட் பண்ற சமயத்துல ஒரு அம்மை புள்ளையா ஆக்ட் பண்றா. அந்த அம்மையா ஆக்ட் பண்றவனுக்கு 30 வயசு, புள்ளையா ஆக்ட் பண்றவனுக்கு 38 வயசு. அவள் நல்லா தலையெல்லாம் ரோமத்தை எல்லாம் வெளிப்பிச்சுண்டு அவளை ஏதோ அம்மாவை மாதிரி ஆக்ட் பண்ணுவன், ஏதோ பிள்ளைய மாதிரி ஆக்ட் பண்ணுவன், ரொம்ப அழுவா. இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பான்னு பாக்குறவாளுக்கு அப்படியே கண்ணுல கண்ணீர் வரா மாதிரி இப்படிதான் இருக்கணும்னு தோணும் இல்லையா? அந்த நாடகம் கலைஞ்சாலும் அவ எங்கேயோ போவா, இவ எங்கேயோ போவா ஆச்சு. அவ நாடகம் தொடங்கறதுக்கு முன்னால, சினிமா தொடங்கறதுக்கு முன்னால இவ யாரா இருந்தா தெரியாது. அந்த சினிமாவோட அந்த ஆக்டிங் கழிஞ்சாலும் இவ எங்க போய் இருக்கான்னு தெரியாது. நடுவுல கொஞ்ச நேரம் காண்ற ரிலேஷன்ஷிப் எல்லாம் வாஸ்தவம் நினைச்சுட்டு அதுல எல்லாம் துக்கிக்கிறது தான் ஜீவனோட அஜ்ஞானம்ங்கிறது. இப்படி பாருங்க, ஆச்சரியம். ஒரு பாரியாபர்த்திரு பந்தமே எடுத்துப்போம். எங்கேயோ இருக்கிறவா எங்கேயோ சேர்ந்துக்கிறா, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப சேர்ந்து போறா, அப்புறம் எங்கேயோ பிரிஞ்சு போயிடுறான். ராமாயணத்துல பகவான் கொடுக்கிற ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் பரதர் கிட்ட சொல்றார். ஒரு ஒரு வாய்க்கால்ல, ஒரு நதியில ஒரு காட்டுல இருந்து கிளைகள் விழுந்திருக்கு, விறகு கஷ்டம் விழுந்திருக்கு. அது இப்படி ஒழுகி வருது. ரெண்டு சைடால ரெண்டு கிளைகள் வந்து ரெண்டுமா சேர்ந்துண்டு ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி ஒழுகிறது. அப்புறம் நடுவால ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரீம் வந்தப்ப இதை ரெண்டையும் பிரிச்சு கொடுத்து திருப்பி ரெண்டு சைடால ரெண்டு போயிடுச்சு. பகவான் சொல்றார், பரதா உனக்கு எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இப்படிதான். எங்கேருந்தோ வந்தோம், கொஞ்ச நேரம் சேர்ந்துக்கிறோம், சேர்ந்து போறோம், அப்புறம் எங்கேயோ பிரிஞ்சு போயிடுறோம். யதா காஷ்டம் ச காஷ்டம் ச சமேயாதாம் மகார்ணவே சமேத்ய ச விபேயாதாம் காலமாசாத்ய கஞ்சனா. பந்துக்களுக்கெல்லாம் பந்தம் இப்படிதான் ஏற்படுறது. முன்னால எங்க இருந்தா தெரியாது, மரணத்துக்கு அப்புறம் எங்க போறா தெரியாது. நம்மள ஏதோ சிராதம் பண்றதை எனக்கு பிதாமகன் பிரபிதாமகன் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஸ்ரத்தை வளர்த்துறதுக்கு முக்கியம் அது. ஆனா அந்த ஜீவனுடைய அப்புறம் இருக்கிற கதி எப்படி இருக்குங்கிறது இங்கேருந்து புத்தியால யோசிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், சாஸ்திரம் சொல்லி இருக்கிற மார்க்கம் ஏதோ சிராத்தம் பண்றோம், நம்ம பிதிரு ரிணத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, நம்ம பிதிரு ரிணத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு சிராத்தம் பண்றோம். அவளை பத்தி ஞாபகம் வச்சுக்கிறது, அதுவும் பக்தியோட ஒரு பாகமா சிராத்தம் பண்ணிருக்கோம். அது ஒரு பக்தி. அவள் ஒரே அடியா மறக்காம இருக்கிறதுக்கு ஸ்ரத்தையோட ஸ்மரிக்கிறோமே தவிர, அந்த ஜீவன் அதுக்கப்புறம் எங்க போறதோ எந்த நிலையில் இருக்கோ யாரு கண்டா யாரு போய் பார்த்துட்டு வர முடியும்? அப்போ சிம்பிளா, அப்போ ஸ்ராத்தத்துக்கு ஏன் பிதிர்கர்மம் பண்ணணும்னு பல பேர் கொஞ்சம் கீதை கேட்கறதுக்குள்ள கேட்பா. பிதிர்கர்மம் எல்லாம் ஏன் பண்ண, அந்த ஜீவன் தான் எங்கேயோ போய் ஜனிச்சாச்சே, எங்கேயோ போய் பிறந்தாச்சேன்னு கேட்பா. அதுக்கு வளைச்சு பொழைச்சு ஆன்சர் சொல்லவே வேண்டாம். அதுக்கப்புறம் நீ கொடுக்கறதெல்லாம் அங்க போகும், எந்த இடத்துல இருக்கோ அங்க போகும்னு ஆன்சரே பண்ணண்டா. சிம்பிள் ஆன்சர் என்னன்னு கேட்டா, ஸ்ராத்தம்ங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம், ஸ்ரத்தாங்கிறதுல இருந்து வந்திருக்கு ஸ்ராத்தம். அவ நீ ஏன் பண்ணணும்னு கேட்டா, ஒரு ஜீவன் முதல்லயே சொன்னோம் தெய்வீ சம்பத்தை சம்பாதிக்கணும். தெய்வீ சம்பத்துன்னா என்ன, தனக்குங்கிறத விட்டுட்டு பரத்தியாருக்கு மற்றவாளுக்கு எல்லாருக்கிட்டையும் கிராட்டிடியூட் கொடுத்துட்டே இருக்குது. நான் யாரை பத்தியாவும் ஒருத்தரை பத்தி நல்லது நினைச்சே வச்சுங்கோ, இங்க அப்படியே லைட் ஆகும், ஹிருதயத்துல ஒரு விகாசம், ஒரு வெளிச்சம் வரும், ஒரு பிரகாசம் வரும், ஒரு சாந்தி வரும். மற்றவன் சௌக்கியமா இருக்கணும் நினைக்கிறதையே எனக்குள்ள விகசிச்சணும். அப்போ ரிஷிகள் என்ன பண்ணினா, நீ செல்பிஷா இருக்கக்கூடாது, அதுக்கு வேண்டி என்ன வேணும், நீ எப்பவுமே கடங்காரன் நினைச்சுக்கோ, ரிணவான் நினைச்சுக்கோ. உனக்கு மாத்திரமா நீ வாழாதே, உனக்கு நிறைய பேர் உபகாரம் பண்ணினதுனால்தான் நீ இன்னைக்கு இப்படி வாழ முடியாது. அதனால உன்னோட பிதர்கள், ரிஷிகள், உனக்கு சுத்தம் இருக்கிற பிராணிகள், மற்ற மனுஷியாள், இவாள்கிட்ட எல்லாம் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு.
அதனால உனக்கு மாத்திரமா நீ அனுபவிக்கப்படாது, இவாளுக்கெல்லாம் கொடு. அப்ப அந்த ஸ்ரத்தைய நிறுத்த என்ன பண்ணுவா, மரணத்துக்கு அப்புறமும் அவளை பத்தி நினைச்சு 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 வருஷத்துக்கு ஒருக்காவது ஒரு பிரியத்தோடு கூட அவளை பத்தி ஸ்மரிக்க, இவா பண்ணின அனுகிரகம் தானே நான் இன்னைக்கு இப்படி இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாவம் இவனுக்குள்ள ஏற்படும். அந்த பாவம் ரொம்ப முக்கியம். இந்த பாவத்தை விட்டுட்டோம் வச்சுங்க, நாளைக்கு பின்ன ஒன்னும் நிலைக்காது. இதே பார்த்து தானே நம்ம பரம்பரையில் இருக்கிற குழந்தைகள்லாம் படிக்க போறது. அதனால்தான் ஸ்ரத்தைங்கிற வார்த்தையே போட்டாங்க. ஸ்ராத்தம்ங்கிறது ஸ்ரத்தாங்கிறதுல இருந்து வந்துருக்கு. அதனால அவளுக்கு போய் சேருமா, அவளுக்கு அதெல்லாம் கொஸ்டினே இல்லை. அவள் நம்ம என்ன பகவத் ஸ்வரூபமா பார்த்துன்னு தானே பண்றோம். அந்த ஸ்ரத்தை தான் முக்கியம். அந்த ஸ்ரத்தை வளர ஜீவன் எப்பவுமே பூஜை பண்ணிட்டு, எப்பவுமே பூஜைங்கிறதுக்கே வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ரெவரன்ஸ் அர்த்தம். மனசோட மோஸ்ட் ரிஃபைன்டு குவாலிட்டி அது. ஏதாவது ஒரு பிராணியை பார்த்தோ, ஒரு கல்லை பார்த்தோ, ஒரு மண்ணை பார்த்தோ, இல்ல ஒரு மனுஷனை பார்த்தோ, எங்கேயோ ஒரு ஜீவனுக்குள்ள ஒரு பகுமானம் ஏற்படுறதா அது பெருசு. அது யாரு பேர்ல பகுமானம் ஏற்படுறதோ அவனுக்கு அல்ல, யாருக்கு ஏற்படுறதோ அவன் தான் பழிச்சுக்கிறான், அவனுக்கு தான் அனுகிரகம். எனக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தரை பார்த்த உடனே எனக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டதுன்னா அவருக்கு அதனால ஒன்னும் ஆகிறதுக்கு இல்லை. ஆனா அந்த பிரியம் ஏற்படுறத நான் தான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், எனக்குள்ளதான் விகாசம் ஏற்படுறது. அது மாதிரி அப்பாவை பத்தியோ தாத்தாவை பத்தியோ அவளை பத்தி யாரை பத்தி நினைச்சுண்டு எனக்குள்ள பிரியம் ஏற்பட்டாலும் அந்த பிரியத்தினால நான் ஆனந்தப்பட்டுக்கிறேன். நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னால 4 பிராணிகளுக்கு கொடுத்து சந்தோஷமா அந்த பிராணிகள் சாப்பிடுறத பாக்குறத, அதுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, ஒரு ஆனந்தம் உள்ள ஏற்படுறத, அந்த ஆனந்தத்தால நான் சுகிக்கிறேன். இதெல்லாம் பக்தி தான். இது விஷயத்தை விட்டு போனேன், இருந்தாலும் சொல்லிட்டு வரேன். அப்ப பிதிர்கர்மம்ங்கிறது வேற விஷயம். இந்த ஜீவன் மரணத்துக்கு அப்புறம் எங்கேயோ போறது, எப்படி எல்லாமோ போறது, இது ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. இது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி பிளெயின்ல பகவான் வைக்கல. நம்ம அது தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். அதுக்கப்புறம் எங்க போச்சுங்கிறது தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. நம்ம பூர்வ ஜென்மத்துல யாரா இருந்தோம்னு தெரிஞ்சுக்கண்டா, அடுத்த ஜென்மா ஆறா போறோம்னு தெரிஞ்சுக்கண்டா, நமக்கு நம்மளை விட்டு பிரிஞ்ச நம்ம பந்துக்களோ அப்பாவோ அம்மையோ தாத்தாவோ எங்க போனாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கண்டா, ஒன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதெல்லாமே தெரிஞ்சுக்க முடியாத விஷயம். அதெல்லாமே அவ்யக்தம். அவ்யக்தம்னா பிரகிருதியின் அர்த்தம். பிரகிருதியே மறைச்சிடும் எல்லாத்தையும். இதுதான் பகவான் சொல்றார் அடுத்த ஸ்லோகம். அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. திருப்பி அதே கேள்விதான். அந்த விஷயத்துல ஏன் அழற, எதுக்கு விலாபம் அப்படின்னு. தத்ர கா பரிதேவனா. இந்த பிராணிகள் எல்லாம் உன்னோட பந்துக்கள், சித்தப்பா பெரியப்பா தாத்தா சொல்றே, இவாள்லாம் அவ்யக்தாதீனி பூதானி. இவாளோட பிறப்புக்கு முன்னால எங்க இருந்தான்னு உனக்கு தெரியாது. நிசர்கதத்தா மகாராஜன் ஒருத்தர் பேரு சொன்னேனே, அவர் சொல்லுவார், நான் எதை தியானிக்கணும்னு ஒருத்தர் கேட்டப்போ அவர் சொன்னார், நீ பிறக்கிறதுக்கு 10 மாசம் முன்னால எப்படி இருந்தியோ அப்படி இருக்கிற உருவத்தை தியானம் பண்ணு. கண்டுபிடிக்கவே முடியாது. சரீரம்னு நினைப்பு எப்ப வருது, பிறந்தானே, அதுக்கு முன்னால என்ன இருந்து ஒன்னும் தெரியாது. அவ்யக்தாதீனி பூதானி. நடுவுல கொஞ்ச நாளைக்கு தெரியுது. வியக்தமத்யானி பாரத. மரணத்துக்கு அப்புறமோ அவ்யக்த நிதனான்யேவ. நமக்கு ரொம்ப பிரியப்பட்டவாளா இருந்தவா, ரொம்ப அடுத்த பந்தம் இருந்தவா, அவகிட்ட நம்ம சண்டை போட்டு இருக்கோம், ஸ்நேகம் காட்டி இருக்கோம், பலவித விவகாரங்கள் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தவா இன்னைக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டா. அவ ஸ்ராத்த கர்மங்கள்லாம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா கொஞ்ச நாளைக்கெல்லாம் இடைக்கிடைக்கு எதுவும் நம்மள சோகம் விசாரிக்க வர வார்த்தை ஞாபகப்பட்டு பேசுவோம். மொள்ள பிரெயின்ல இருந்தே போயிடும் அது இல்லையா. பிரெயின்ல இருந்தே போயிடுறது. எங்க போறது? அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. அதுல ஏன் அழறேன்? கொஞ்சம் கூட மேல போனா வேதாந்திகள் என்ன சொல்வா தெரியுமா, அவ இருக்கிறதையே ஏன் பகவான் அர்ஜுனன் கிட்ட பந்துக்களை எல்லாம் கொல்லுப்பாங்கிறார்.
பந்துக்களை எல்லாம் வதம் பண்ணுன்னு ஏன் சொல்றாரு தெரியுமோ? நம்மள்ட்டையும் அதைத்தான் சொல்றார் பகவான். பந்துக்களை எல்லாம் வதம் பண்ணுன்னு சொல்றார் பகவான். வதம் பண்ணுன்னா என்ன அர்த்தம்? உள்ளேந்து விலக்கி விடுன்னு அர்த்தம். அதுக்கர்த்தம் வெளியில அவளை வதம் பண்ணுன்னா, வெளியில எல்லாம் ரொம்ப ஸ்நேகமா அன்போட பழகு, ஆனா உள்ள அவளோட போட்டோ பிடிச்சு வச்சுக்கிற பாரு, அங்கேருந்து அவளை விலக்கி விடும். யுத்தஸ்வ பாரத அப்படின்னு நம்மகிட்டையும் தான் சொல்றாரு. அந்த யுத்தம் பண்ணு, அந்த யுத்தம் பண்ணி உள்ள இருக்கிற நாமரூபத்தை எல்லாம் வதம் பண்ணு. ருத்ரன் ஸ்மசான பூமியில ஏன் போய் உட்கார்ந்து இருக்காரு தெரியுமோ? நம்ம உள்ளமே ஒரு ஸ்மசானம். அப்படியானா தான் சிவம் அங்க பிரகாசிக்கும். உள்ள என்ன ஸ்மசானம்னா, யாருகிட்ட எல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கோ, யாரெல்லாம் நமக்குள்ள ஸ்தானம் பிடிச்சுக்கிறாளோ அவளை எல்லாம் அங்க பொசிக்கணும். அங்க பொசிக்கினாதான் சிவனை தெரியும், சிவம்ங்கிற பொருளை தெரியும். இந்த நாமரூபங்களை எல்லாம் பொசிக்கிறது. அதுக்குதான் பகவான் இதுவும் கூட அதுல வச்சுட்டு தான் சொல்ல, யுத்தம் பண்ணுப்பா, இவாளை எல்லாம் விளக்கு. ஏன்னா இவ எல்லாமே உனக்குள்ள இருந்துட்டு வாசனைகளை உண்டாக்கி அடுத்த ஜென்மாக்கு கஷ்டம் கொடுக்க போறா. அதனால உள்ளேந்து விளக்கு. வெளியில இருந்துட்டு போட்டோம், வெளியில அன்போட பழகு, வெளியில ஸ்நேகமா இரு, வெளியில என்ன வேணா தியாகம் பண்ணு, ஆனா உள்ள பிடிச்சு வச்சுக்காதே, உள்ள அவளை வச்சுட்டு இம்ப்ரெஷன் போடாதே. ஏன்னா இவாள்லாம் நாளைக்கு அவ்வியக்தமாக போறா. நீ போட்ட இம்ப்ரெஷன் தான் உள்ள இருக்க போறதே தவிர இவாள்லாம் போயிடுவா. இவாளெல்லாம் சேர்த்து வச்சுன்னு அந்த விகாரம் இருக்கே, அது உன்னை விட்டு விலகாது, அது உனக்கு துரோகம் பண்ணிட்டே இருக்கும். இவ உன்னை விட்டுட்டு போயிடுவான். ஆனா அவளை பத்தி நீ கன்சீவ் பண்ணி வச்சுருக்கிற ஐடியாஸ், ராகம் துவேஷம், இதெல்லாம் உள்ள உட்காந்துன்னு உனக்கு துரோகம் கொடுக்கும். அதனால அவளை உள்ளேந்து விளக்கு, அவளை உள்ள அவ்வியக்தம்ங்கிறத புரிஞ்சுக்கோ. அவளெல்லாம் அவ்வியக்தம். இப்ப வியக்தமா தெரியறாளே, இதை பார்த்து நம்பாதே, நாலுனா கழிஞ்சா இருக்க மாட்டா இல்லையா? எல்லாம் வியக்தமா தெரியுது. இத்தனை பேர் பிரவச்சனம் கேட்கிறவாள்லாம் முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கா. நாலுனா கழிஞ்சாலோ உங்களுக்கு நான் கிடையாது, எனக்கு வேற யாரெல்லாமோ குரூப் எல்லாம் முன்னால இருப்பா. கழிஞ்சா திருவனந்தபுரத்துல போறது, அங்க ஏதோ ஒரு குரூப். எங்களுக்கு எனக்கு முக்கியமா அது தெரியறது டிராமா மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சீன் கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. புதுசா பிக்சர்ஸ், எல்லாருக்கிட்டையும் ரிலேஷன்ஷிப், எல்லாருக்கிட்டையும் பந்தம். சிலப்பெல்லாம் ட்ரெயின்ல போறத விட்டு போறத அழுவா ஏத்தி விடுறது, அப்படி கூட பந்தம் வந்துடும். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஞாபகமா வச்சுட்டு இருக்க போறது எல்லாம் போயிடும். அவ்வியக்த மத்தியானி வியக்த மத்தியானி பாரதா. கொஞ்ச நேரம் நடுப்புல பாக்குறத அப்படி ஒரு பந்தம் ஏற்படுறது. வரத்துக்கு முன்னால என்னது தெரியாது, போறதுக்கு முன்னால என்னது தெரியாது, போன அப்புறம் என்னது தெரியாது, நடுவில் இருக்கிறத. இதுதான் மலையாளத்துல ஞானப்பானையில பூந்தானம் ரொம்ப அழகா சொல்றார். கூடியெல்லாம் பிறക്കുന്ന നേരത്തും കൂടിയെല്ലാം മരിക്കുന്ന നേരത്തും മധ്യേ ഇങ്ങനെ കാണുന്ന നേരത്തും മത്സരിക്കുന്നതെന്തിനോ വൃഥാ നാം. மரணத்துக்கு அப்புறம் சமயத்திலும் கூட வரல, மரணத்துக்கு அப்புறமும் ஜனன சமயத்துல கூட வரல, மரண சமயத்திலும் கூட போறது இல்லை. எல்லாம் அவ்வியக்தம். மத்தியே இங்கனே காணுന്ന நேரத்தை, மத்தியே கொஞ்ச நேரத்துக்கு பார்க்கிறோம், ஏதோ பந்தம் வச்சுக்கிறோம். இந்த சமயத்துல மத்சரிக்குன்னது எந்தினோ விருத்தா. சண்டை போட்டு நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், நான் பிரசிடென்டா இருக்கணும், நீ செக்ரட்டரியா இருக்கணும், நான் இருக்கிறது தான் நல்லா நடந்தது, எல்லாம் வருது இல்லையா? என்ன மாதிரி யாரு குடும்பத்தை பார்த்துக்க முடியும், என்ன மாதிரி யாரு விஷயங்கள்லாம் பண்ண முடியும், எல்லாத்துலயும் நான் தான் இருக்கணும். எல்லா ரிலேஷன்ஷிப்ல எல்லா ப்ராப்ளம்ஸும், எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இது சாஸ்வதம் நினைச்சுக்கிறோம். சாஸ்வதம் நினைச்சு ഏറ്റവും இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப்லயே பாருங்க எத்தனை பிரச்சனைகள் வருது இந்த ராகத்வேஷத்தினால. இந்த உண்மையை நினைச்சுண்டு எல்லாம் அழகா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணின அப்புறம் கொஞ்ச நாள் ஆறத்துக்குள்ள ஜீவிதம் துரிதம். முன்னாள் காலத்தையாவது ரிஷிகளுக்கு தெரியும், அதனால விவாகம் பண்ணிண்டா ஆச்சு. நம்மடத்தான் டைவர்ஸ்னு பேசப்படாது, ஏன்னா அவளுக்கு தெரியும் அதுல தன்னிழப்புக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது.
இது என்னோட பிராரப்தம் அப்படின்னு ஒத்துண்டுடுவா. அதுல அப்புறம் என்னதான் கஷ்டம் வந்தாலும் மேக்சிமம் தாங்கிப்பா. அதவா பிரிஞ்சா கூட திருப்பி ஏதோ கல்யாணம் பண்ணிக்கலாமே போலாமேங்கிற இந்த சக்கரம் சுத்தாது. அப்படியே ஒத்துண்டுடுவா இல்லையா? அந்த ரிலேஷன்ஷிப்பே பாருங்க அழகா வச்சுக்க முடியல. எல்லாம் எங்க பார்த்தாலும் சினிமாவிலையும் உள்ள புஸ்தகங்கள்லயும் எல்லாம் அது இன்னும் ரொம்ப போயிட்ரி மாதிரி காட்டுறாளே தவிர நடைமுறை வாழ்க்கையில பார்த்தா நம்ம நாடும் இப்ப அமெரிக்கா மாதிரி ஆயின்றிருக்கு. எங்க பார்த்தாலும் ஃபேமிலி லைஃப் எல்லாம் துரிதம். எல்லாம் அழகா இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நாளைக்கு ரொம்ப அழகா இருக்கும், அதுக்கப்புறம் எத்தனை ப்ராப்ளம், ஈகோ ப்ராப்ளம், வேனிட்டி ப்ராப்ளம். இட் இஸ் நாட் 2 persons, 2 egos. அதுதான் ப்ராப்ளம். ரெண்டுமா ஒத்துக்காது, ஒத்து போக முடியாது. எங்க ஒத்து போக முடியும்? தியாகம்ங்கிறது இருந்தா தான் ஒத்து போக முடியும். விட்டு கொடுக்கிறது, அடங்கிறது, அடக்கம். அந்த அடக்கம் ஏற்படுறத பக்திங்கிற பாவத்தோட கூட. அது எப்ப வரும்? இந்த வாழ்க்கைங்கிறது நித்தியம் அல்லங்கிறது தெரிஞ்சுக்கிறது வரும். அதுதான் வரேன். இது நித்தியம் அல்ல, கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்க போறது. எதுக்கு மத்சரம்? கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்க போறோம். இருக்கிற நேரம் அன்போடு இருக்கோமே. இருக்கிற நேரம் என்ன போனா போறது, என்னதான் விட்டு கொடுத்தா என்னதான் வந்து போறது போறோமே. இப்படியே போயிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நாள்ல நிம்மதி வந்துடும். ஏதாவது இந்த கீதையில எல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு ஸ்லோகத்தோட ஒரு குணத்தையாவது எடுத்துட்டா போய் நிம்மதி வந்துடும். எல்லாம் ஒன்றும் பிராக்டிக்கலா கொண்டு வர வேண்டாம். ஏதாவது ஒரு பார்ட் எடுத்துட்டோம்னா போறோம், அதே அனுகிரகம் ஆயிடும். இங்க பகவான் சொல்ற இந்த ஸ்லோகத்தையே பாருங்களேன். முன்னால என்னது தெரியாது, பின்னால என்னது தெரியாது, நடுவுல கொஞ்ச நேரம் பார்க்கிற நேரம் நம்மளோடது. இங்க என்ன பரிதேவனா, என்ன அழறதுக்கு இருக்கு, என்ன கவலைப்படுறதுக்கு இருக்கு? சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து பெரிசாக்கி அதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு பரிதேவனம்னா என்ன தெரியுமா? பரிதேவனம்னா டிப்ரெஷன். பரிதேவனம்னா தன் வாழ்க்கையை நினைச்சுன்னு எனக்கு இப்படி ஆயிடுத்தே, எனக்கு கிடைக்கிற பணம் ஒன்னும் போறாதே, என் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, எனக்கு வீடு இல்லாம இருக்கேனே, புதுசா நான் எங்க வீடு வாங்க போறேன், எப்படி வாங்க போறேன், எப்படிதான் குடும்பம் நடத்த போறதோ, எப்படிதான் குடும்ப காரியங்கள்லாம் போக போறதோ, ஆசிஃப் நம்ம தான் பண்ற மாதிரி. கொஞ்சம் நினைச்சு பார்த்தா தெரியும், நம்ம எப்படி ஜனிச்சோம், எப்படி வளர்ந்தோம், எப்படி வந்தோம்னு பார்த்தா தெரியும். ஏதோ நடத்தின்னு வந்திருக்கு, ஒன்னும் தெரியாமன்னு நன்னா தெரியும். ஆனா அது சிந்தை பண்ணவே மாட்டோம். இதையே நினைச்சு கவலைப்பட்டு கோபுரம் தாங்குற பொம்மை போல அப்படின்னு ரமணர் சொல்றார். அந்த கோபுரத்துக்கு கீழே ஒரு இப்படி ஒரு பொம்மை உண்டாக்கி வச்சிருப்பா சிலை. அதோட மூஞ்சி எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா அதுதான் அந்த பெரிய கோபுரத்தையே தூக்கிட்டு நிக்கிறதோன்னு தோணும். ஆனா அந்த சிலையே அந்த கோபுரத்துல ஒரு பார்ட்டு தான் இல்லையா? இதெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் பிரவச்சனம் நன்னா இருந்ததுன்னு போயிடுவான். எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் ரொம்ப நன்னா இருந்ததுன்னு அது பாட்டுக்கு போயிடுவான். அப்போ இப்படி போறது பாருங்க, இதுதான் மாயைங்கிறது. புரியறது, சரின்னு தோன்றது, நன்னா இருக்குன்னு தோணுறது, எடுத்து வாழ்க்கையில அப்ளை பண்ணதானே வேணும். அந்த இடத்துல மாத்திரம் இது வேற அது வேற நிக்கிறது பாருங்க. நல்ல பாட்டு கச்சேரி கேட்கிற மாதிரியோ ஏதோ நன்னா இருந்தது அப்படின்னு போயிடுவா. அத்தியாத்ம வித்தியில மாத்திரம் அப்ரிசியேஷன் வேண்டாம். யூ நீட் அப்ளிகேஷன். யூ ஹாவ் டு ரிசீவ் இட். யாருக்கு வேணும் அப்ரிசியேஷன்? இல்ல நன்னா இருந்ததுன்னு சொல்றதுக்கு தான் நமக்கு என்ன தகுதி இருக்கு? இது நன்னா இருந்ததா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? கிருஷ்ணன் எப்படி சொன்னான்னு யாருக்கு என்ன தெரியும்? சங்கரர் எப்படி சொன்னான்னு யாருக்கு என்ன தெரியும்? அதை விட இது நன்னா இருந்ததுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல சரியாகலைன்னு சொல்றதுக்கு தான் நமக்கு என்ன தகுதி இருக்கு? போராது. இப்போ you have no right to agree or disagree. Either you have to take it fully or you have to accept your defeat. இதுதான் பண்ண முடியும். அப்போ இதுல இந்த ஒரு ஸ்லோகத்தையாவது எடுத்துனா போறோம். அவ்யக்தம் முன்னாலேயும் பின்னாலேயும் அவ்யக்தமா இருக்கு, நடுவில் கொஞ்ச நேரம் தெரியறது. அப்படி தெரியற இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, அந்த கிடைக்கிற நேரத்துல கொஞ்ச நேரம் மத்தியத்துல இருக்கே இல்லையோ, அந்த நேரத்துல ஏதோ ஒரு ஜீவன் சாமர்த்தியமா பரமாத்மாவை பிடிச்சு வச்சுட்டு விடுறது. அதுதான் ஆச்சரியம். இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு,
இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு நடுவில் ஆயுசும் கம்மி. அந்த கம்மியான ஆயுசுலையும் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது கடோரமான தபசு பண்ணினாலும் முடியாது, வாளோட மேல நடக்கிற மாதிரி அப்படின்னு எல்லாம் சொல்றது. அப்படியெல்லாம் சொல்றதையும் பட்டுன்னு நம்ம பாரத தேசத்துல பாருங்க, அங்கங்க ஏதோ ஒரு ஜீவன் அந்த பரமாத்மாவை பிடிச்சு வச்சுட்டு விடுறான், ஞானத்தை அடைஞ்சு விடுறது இல்லையா? இதுக்குதான் இருக்கு, எல்லா காலத்திலயும் இருக்கு. அது எப்படி வந்தது? பகவான் சொல்றாரு, அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்குங்கிறார். அடுத்த ஸ்லோகம், ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யः ஆச்சரியவச்சைனமன்யः ஷ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கஷ்டித். ஆச்சரியவத்து பஷ்யதி கஷ்டித் ஏனம். இந்த ஆயிரக்கணக்கு ஜனங்கள்ல ஏதோ ஒரு பொருள், ஒரு வியக்தி ஆச்சரியமா இந்த ஆத்ம தத்துவத்தை காண்றது, பார்க்கிறது. அதுவா இது ஒரு அற்புதம்னு நினைச்சுக்கிறது. இப்படி ஒண்ணு இருக்கா? அது ஒரு ஸ்டேஜ். இந்த வாசாம்சி ஜீர்ணானி சொன்னேனே, இந்த ஜென்மம் மரணம் சக்கரத்துல சுத்தின்றே இருக்கிற ஜீவன் எத்தனையோ ஜென்ம என்னெல்லாமோ பண்ணி காலத்தை தள்ளிவிடும். அப்படியே இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி வித்தையே காதலியே விழுந்திருக்காது, ஒருக்காவும் விழுந்திருக்காது. அப்படி இருக்கிற ஜீவன் ஒரு நாளைக்கு இப்படி ரோட்டு கூடி போறது ஏதோ லவுட் ஸ்பீக்கரால விழுந்துட்டு இருக்கு. இல்லாட்டா யாரோ சொன்னா இங்க ஏதோ பிரவச்சனம் நடக்கிறது, வாயம் போறோமேன்னு கூட்டின்னு வந்தா, அப்படியே கூட்டின்னு வந்து உட்கார்ந்தது. கூட்டின்னு வந்து உட்கார்ற அந்த ஜீவனோட காதுல ஜனன மரண ரகசியங்களும், மரணமில்லாத பொருள் ஹிருதயத்தில் இருக்குங்கிறதும், அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதும், முக்திங்கிறதும், அந்த சாட்சா்கார நிலைங்கிறதும், இப்படி இருக்கிற வார்த்தைகள் காதுல அப்படியே விழ, அந்த ஜீவன் தெரிஞ்சோ தெரியாமையோ அதுக்குள்ள ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது அப்படியே ஆச்சரியப்படுமா. ஆச்சரியம்னால என்ன அர்த்தம்? ஏன்னோ ஒரு எக்ஸசி உள்ள உண்டாகிறது, ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. அந்த ஆனந்தம் தான் அற்புதமா இருக்கு. அந்த ஆச்சரியம் உள்ள ஏற்படுறது இந்த ஜீவனுக்கு, அது அஜானத்துடைய ஆச்சரியம். இப்படி ஒன்று இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இருக்கிற ஆச்சரியம் இல்லையா? அந்த ஆச்சரியம் ஏற்படுறது. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கொஞ்ச நேரம் ஆனால் அதை பத்தி கொஞ்சமெல்லாம் தெரிஞ்சுப்பன். தெரிஞ்சுண்டும் அது ஆச்சரியமா பேசுவன். ஆச்சரியவத் வததி ததைவ ச அன்யஹ, ஏதோ ரொம்ப ஆச்சரியமான பொருளா அதை பத்தி பேசுவன். ஆச்சரியவத் வததி ததைவ ச அன்யஹ. அப்படி இருக்கிறது சிலவா அனுபவஞானிகளா இருந்தாலும் அவ பேசின்னு இருக்கிறதையும் கேட்கறதுன்னு இருக்கு பாருங்க, சிரவணம், அது ரொம்ப அற்புதம். ஆச்சரியவத் ச ஏனம் அன்யஹா ஸ்ருணோதி. ரொம்ப அபூர்வமா யாதோ ஒருத்தன் வந்து அது கேட்க முடியறது. மீதி இருக்கிறவாள் எல்லாமோ ஸ்ருத்வாபி ஏனம், எல்லாம் கேட்டுட்டோம், வேதன செய்வ கஷ்டித், எத்தனை கேட்டாலும் புரியறது இல்லை. எனக்கு கேட்கிற மாதிரி இருக்கு, புரியற மாதிரி இருக்கு, திருப்பியும் இப்படி போயிடும். ஸ்ருத்வாபி ஏனம் வேதன செய்வ கஷ்டித், அப்படி கேட்டாலும் ஹிருதயத்துல அது அனுபவத்துக்கு ஏற்றதில்லை அப்படின்னு பகவான் சொல்ல மேற்கொண்டு ஸ்லோகங்கள் நாளைக்கு பார்ப்போம் இந்த ஸ்லோகத்திலேருந்து.